வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 259 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக நம் தோழர்கள் பெட்ரோ டாலர் பற்றி பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதை பற்றி தனியாக இன்று பேசிவிடலாம் என்று முடிவு செய்துள்ளோம். மிக குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக, அதாவது ஜூன் 9 என்று நினைக்கிறேன். அந்த தேதியுடன் 50 வருடங்களாக அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இடையில் ஏற்படுத்தப்பட்டிருந்த கச்சா எண்ணெயை அமெரிக்க நாணயத்தில் வாங்கும் ஒரு விதிமுறையில் இருந்து அவர்கள் தற்போது விலகி இருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தமானது காலாவதியாகிவிட்டது என்று கூறுகிறார்கள். அதன் எதிரொலி எப்படி இருக்கும்? இதனால் டாலரின் வீழ்ச்சி அதிகமாக இருக்குமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதே நேரம் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை உயர்வதை கவனிக்க முடிகிறது. நீங்கள் ஒருவேளை சர்வதேச அளவிலான பங்குச் சந்தையில் இடம்பெற்றிருந்தால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அது தெரிந்திருக்கும். தற்பொழுது தங்கத்தின் விலை சிறு சிறிதாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் இது குறித்தான் இப்போது நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த பெட்ரோ டாலர் அப்படின்றதோடைய எங்கேருந்து இது தொடங்குச்சு? தற்போதைய சூழ்நிலை என்ன? இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். எங்கிருந்து தொடங்குனுச்சுங்கிறத விட, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு, இதுக்கு அடிப்படையா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்க, நமக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தோழர்கள் கேட்கிறதோட பின்னணி என்னன்னா, வெறும் அது ஒரு டாமினன்ட் கரன்சி அது வந்து முடியுதுங்கிறத மட்டுமே அவங்க பார்க்கல. இந்த அரசியல்ங்கிறது என்னவா இருக்கு? இது அடுத்த கட்டத்தை எத நோக்கி நகர்த்துது? அமெரிக்கா வந்து பெரும்பாலும் வந்து வைக்கப்படுற பொதுவெளியில இருக்கிற அ அ வாதங்கள்ங்கிறது, அதாவது மாற்று கருத்துங்கிறது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு சிந்தனையில இருக்கிறவர்களுடைய கருத்துங்கிறது, டாலர் தான் அதனுடைய டாமினன்ஸ வந்து உறுதி பண்ணுது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம். ஸோ இப்ப டாலர் போயிடுச்சுன்னா எதுவுமே இல்ல அமெரிக்கா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம். இந்த டாலர வந்து எப்படி ஒரு வெப்பனா வந்து பயன்படுத்த முடியுது அமெரிக்காவால அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதுக்கு அதனுடைய மிலிட்டரி பவர் தான் வந்து அந்த லிவரேஜ் வந்து குடுக்குது. மிலிட்டரி பவர் இல்லனாக்க டாலர வந்து அதனால உலகத்தினுடைய கரன்சிய வந்து கொண்டு வந்திருக்க முடியாது. ஸோ அதனால இது வந்து இந்த இந்த அரசியல்ங்கிறது, இந்த இன்டர்நேஷனல் அரசியல்ங்கிறது ஒன்னை சார்ந்து இன்னொன்று இருக்கு. இப்போ பொருளாதாரம்ங்கிறது மிலிட்டரிய நம்பி இருக்கு. மிலிட்டரிங்கிறது பொருளாதாரத்த நம்பி இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து டிப்ளமேட்டிக் பவர்ங்கிறது இருக்குது. ஸோ மக்கள் தொகை வந்து ஒரு மிக முக்கியமான கூறு. ஸோ இப்படி பல்வேறு இடங்கள்ல அதனுடைய நில அமைப்பு முறை, அது எங்க இருக்கு என்னங்கிறது, ஜியோலாஜிக்கல் லொகேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்படி பல்வேறு வகையில வந்து இது எல்லாமே பின்னி பிணைந்தது தான் வந்து ஒரு குளோபல் அரசியல்ங்கிறது அந்த பின்னணியில தான் வந்து இயங்குது. இது ஒண்ணு இல்லன்னா இன்னொன்னு இயங்காது. ஸோ அப்படியான ஒரு காம்ப்ளிகேட்டடான இன்டர்ட்வைன்டு நெட்வொர்க் தான் வந்து இது. ஸோ ஸோ இதனுடைய அடிப்படைய புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அமெரிக்கா வந்து இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பொருளாதார கட்டமைப்புக்குள்ள இருந்தது? இல்ல உலகமே வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பொருளாதார கட்டமைப்புக்குள்ள இருந்துச்சு? அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிரிட்டன் தான் உலகத்தினுடைய அ ஸ் ஹிஜமானா இருந்தது. எம்பையரா இருந்தது பிரிட்டிஷ் எம்பையர் தான். இப்ப பிரிட்டிஷ் எம்பையருடைய வீழ்ச்சி 1950கள்ல ஏற்படுது. 40ல தொடங்கி 50கள்ல முழுமையா அதனுடைய வீழ்ச்சிங்கிறது, அது அதனுடைய பவர்ல இருந்து வெளியேறி, அமெரிக்கா வந்து அந்த பவர வந்து முழுமையா தன்னுடைய கைக்கு கொண்டு போகுது. அந்த பவர் ஸ்ட்ரகிள்ல பிரிட்டன் எம்பையர் வந்து வீழ்ச்சி அடையறதுல, அந்த முடிவு வந்து எங்க ஏற்படுதுன்னா, சூயஸ் கனாலுக்கான போர்ல தான் வந்து அது ஏற்படுது. நாசர் வந்து சூயஸ் கனால நேஷனலைஸ் பண்றாரு. ஆ எகிப்தோட பிரசிடென்ட்டா இருக்கிற, அதாவது பேன் அரபிக் நேஷனலிஸ்ட் எலமெண்ட் அவரு. அவருடைய பின்னணியில பல்வேறு முற்போக்கு வாதங்கள் வந்து அந்த பகுதி முழுக்க பேசப்பட்டுச்சு. அவர் தான் அதுக்கு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகர். ஸோ அவரு என்ன பண்றாரு, அந்த சூயஸ் கனால வந்து நேஷனலைஸ் பண்றாரு, நாட்டுடைமை ஆக்குறாரு. அந்த நாட்டுடைமை ஆக்கும்போது தான் வந்து பிரச்சனை வருது. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வருது.
பிரிட்டிஷ் வந்து அத கட்டுப்படுத்துறதுக்காக தான் பாலஸ்தீன் பிரச்சனைய வந்து அங்க உருவாக்குனுச்சு. ஸோ அது வந்து பிரச்சனை ஆகும்போது பிரிட்டனுடைய ஆதிக்கம்ங்கிறது முழுமையா அ விழுது. பிரிட்டன் வந்து தோல்வி அடையுது. சுயஸ் கனால் போர்ல. ஸோ இந்த தோல்விக்கு பிறகு அமெரிக்கா வந்து முழுமையா இந்த பவர வந்து தன்னுடைய கையில எடுக்குது. 1950கள்ல. இந்த 1950கள்ல 2ஆம் உலகப் போருக்கு பின்னான பொருளாதார வளர்ச்சி, அதுக்கு முன்னாடி 1900 உலகப் போருக்கு முன்பு அமெரிக்காங்கிறது மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்ல மாட்டுது. இப்போ பெரிய அளவுக்கு டிப்ரஷன், வேலைவாய்ப்புகள் கிடையாது. எந்த பொருளும் விக்கிறது, வாங்குறது அந்த மாதிரியான சூழல் இல்ல. உற்பத்தி கிடையாது. இப்படி பல்வேறு வகையில வந்து டிப்ரஷன் வந்து உருவாகுது. கிரேட் டிப்ரஷன். இந்த டிப்ரஷன வந்து கன்டெயின் பண்ணணும்னா, ஆ அதற்கான அந்த பொருளாதார ஸ்டிமுலஸ் வந்து பண்ண வேண்டிய தேவை வருது. ஸோ அந்த இடத்துல தான் முதல் உலகப் போர் வந்து வருது. முதல் உலகப் போருடைய ஆ தொடர்ந்து முதல் ஒரு உலகப் போர் வந்து நடக்குது. அதுக்கு அடுத்து அதையும் தொடர்ந்து 2ஆம் உலகப் போரும் வந்து உருவாகுது. இப்ப 2ஆம் உலகப் போரோட முடிவுல அமெரிக்கா வந்து பெருமளவுக்கு உற்பத்தி துறையில வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஏன்னா, இது வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஐரோப்பால இருக்கிற நாடுகள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, போர்கள்ல தங்களுடைய பொருளாதாரத்த பூரா வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்படுறாங்க. கம்ப்ளீட்டா மேற்குலக நாடுகள், குறிப்பா ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் பண்ணப்படுறாங்க ஹிட்லரால. ஸோ இந்த டிஸ்ட்ரக்ஷன வந்து மீள்கட்டுமானம் பண்ண வேண்டிய இடத்துல 2ஆம் உலகப் போரோட முடிவுக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் தான் அதுக்கு பயன்படுது. அமெரிக்கா வந்து அப்ப என்ன பண்ணுதுன்னா, லாபத்துல இயங்குது. அமெரிக்காவோட பொருளாதாரம். இந்த கிரேட் டிப்ரஷன வந்து ஓவர் கம் பண்றதுக்காக பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ வந்து கொண்டு வராங்க. அதன் மூலமா வந்து எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி, முழுமையான வளர்ச்சியை நோக்கி அந்த நாடு போகுது. பெருமளவுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது. பெருமளவுக்கு உற்பத்தி ஏற்படுது. ஸோ இந்த உற்பத்தி, இந்த இந்த பொருளாதாரத்துல ஏற்பட்ட லாபங்கள், இது எல்லாத்தையும் வந்து அது இன்வெஸ்ட் பண்றதுக்கான இடமா அன்னைக்கு 2ஆம் உலகப் போரினுடைய முடிவுல ஐரோப்பிய ஐரோப்பாவுல இருக்கிற நாடுகள மீள்கட்டுமானம் பண்றதுக்கான நிதியா வந்து அது இன்வெஸ்ட் பண்ணுது. அந்த நிதியா இன்வெஸ்ட் பண்ற இடத்துல அது அதனுடைய பொலிட்டிக்கல் லெவரேஜ வந்து எப்படி வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட்ட பண்ணலாங்கிறப்ப தான் அவங்க வந்து ஐரோப்பிய ஒன்றியம்ங்கிற ஒரு கூட்டமைப்ப உருவாக்குறாங்க. ஏன்னா, பல்வேறு நாடுகளுக்கு தனித்தனியா இன்வெஸ்ட் பண்ணும்போது, தனித்தனி ஒப்பந்தங்கள் போட வேண்டியிருக்கு. அத எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது பெரிய சிக்கலானது. 2வது ஒவ்வொரு நாடுகள் கூடயும் தனித்தனியா உடன்பாடுகள் மேற்கொள்ளும்போது நாளைக்கு ஒவ்வொரு நாடும் பின்னால வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணும்போது, அவங்க கூட திரும்ப திரும்ப பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வராம பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து ஐரோப்பிய ஒன்றியம். அந்த ஐரோப்பிய ஒன்றியம்ங்கிறது அந்த நாடுகளினுடைய வெளியுறவு கொள்கைய வந்து கிட்டத்தட்ட வந்து தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருது. ஐரோப்பிய நாடுகளுக்கு சாவரின் பவர வந்து நெக்லெக்ட் பண்ணுது இந்த ஐரோப்பிய ஒன்றியம். இப்ப இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வளர்ச்சி அது வந்து இன்னைக்கு அதுக்கு அதுக்கு எதிரா ஏற்பட்டிருக்கிற அந்த சிந்தனை ஓட்டம்ங்கிறது இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள்ல எல்லா நாடுகள்லயும் எதிரொலிக்குது. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்ல பெருமளவுக்கு நான் எஸ்டாப்ளிஷ்மென்ட் பார்ட்டிக்கு, எஸ்டாப்ளிஷ்மென்ட்க்கு எதிரான இருக்கிற பார்ட்டிகளுக்கு வந்து ஓட்டு போடுறாங்க அந்த மக்கள். ஆனாலும் அத வந்து பைபாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ்மென்ட்க்கு ஆதரவானவர்கள வந்து திரும்ப கொண்டு வரதுக்கான எல்லா வேலைகளும் நடக்குது. அது எந்த வகையிலயும் நீங்க வந்து மாற்றத்த கொண்டு வர முடியாதுங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட்டா அமெரிக்காவுடைய அ இன்வெஸ்ட்மென்ட்ட பாதுகாக்கணும். அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கல் லெவரேஜ வந்து காப்பாத்தணும். அத வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியம். அதே நேரத்துல அவங்களுடைய அந்த 2ஆம் உலகப் போர்ல பாதிக்கப்பட்ட நாடுகளா இருந்த பிரான்சு, ஜெர்மனி, மற்ற எல்லா நாடுகளும், இட்டலி போன்ற எல்லா நாடுகளும் ஆர்ம் ரேஸ்ல வந்து திரும்ப வந்து ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுனால அத காரணமா வச்சு நேட்டோ அமைப்ப உருவாக்குனுச்சு அமெரிக்கா. இப்போ இதுல 2 விஷயங்கள் வந்து அமெரிக்காவுக்கு அக்காம்ப்ளிஷ் ஆகுது. ஒண்ணு வந்து நேட்டோவ உருவாக்குனதன் மூலமா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள டீமிலிட்டரைஸ் பண்ண முடியுது. அமெரிக்கா தான் வந்து ஆதிக்கம் செலுத்துது நேட்டோல. முழுமையா வந்து அமெரிக்காவுடைய மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் தான் வந்து அதுல முழுமையான வெப்பன் புரொடக்ஷன் கம்பெனியா வந்து இருக்கு. வேற யாரும் வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்து புரொடியூஸ் பண்ண முடியாது. அதற்காக அது பெருமளவுக்கு பணத்த வந்து செலவு பண்ணுது. அந்த போட்டிய வந்து தடுக்கிறது ஒரு பக்கம்.
அதை காரணமா வச்சுக்கிட்டு நேட்டோவை உருவாக்கி அதை யாருக்கு எதிராக திருப்பி கொண்டு வராங்கன்னா, 2ஆம் உலகப் போர்ல 2 விக்டர்ஸ். ஒருத்தர் வந்து மேற்குலக அணிக்கு தலைமையா இருந்த அ அமெரிக்கா. இன்னொரு பக்கம் சோவியத் யூனியன். அந்த சோவியத் யூனியன்ங்கிறது ஈக்குவலான ஃபோர்ஸ். அதுதான் வந்து உண்மையா சொல்லப்போனா நாசி படைகள தோற்கடிக்கிற ஃபோர்ஸ். இந்த அலைஸ்ங்கிறவங்க கடைசி நேரத்துல கொஞ்ச நாள் சண்டை போட்டாங்க. அவ்வளவுதானே தவிர, இவங்க பெருமளவுக்கு எந்த வேலையும் பண்ணல. நாசிகள வீழ்த்துனதுல இவங்களுக்கு பெருமளவுக்கு பங்கே கிடையாது. முழுமையான பங்குங்கிறது அந்த படைகள அழித்தொழித்ததுங்கிறது சோவியத் யூனியன் தான். சோவியத் யூனியன்ங்கிறது இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மிலிட்டரி வைஸ் ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியா இருக்கிறது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ஏன்னா அதோட குளோபல் டாமினன்ஸ்ங்கிற அந்த தியரிக்குள்ள இன்னொரு நாடு இதுக்கு ஈக்குவலான மிலிட்டரி பவரா இருக்கிறத வந்து அமெரிக்கா விரும்பல. அதற்காக திட்டமிடப்பட்ட அமைப்புகள்ல ஒண்ணு பொலிட்டிக்கல் அமைப்பா ஐரோப்பிய ஒன்றியம், இன்னொன்னு மிலிட்டரி ட்ரீட்டியா வந்து நேட்டோ. இந்த நேட்டோ உருவாக்கி இந்த நாடுகள தன்னுடைய அ அ தன்னுடைய கைப்பாவைகளா கொண்டு வந்து, இவங்க மூலமா இந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டு, இவங்களுடைய ரீஜியன பயன்படுத்திக்கிட்டு ரஷ்யாவ கன்டெயின் பண்றது, இல்ல ரஷ்யாவ வந்து ஒடுக்குறது, இல்ல ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தல் குடுக்குறதுங்கிறது தான் அமெரிக்காவோட திட்டம். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் நேட்டோ. அப்ப இந்த நேட்டோங்கிறது கோல்டு வார் டயத்துல முழுமையா வந்து இது மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி, கோல்டு வார் டயத்துல அமெரிக்கா அ துருக்கியில வந்து தன்னுடைய ஏவுகணைகள வச்சதுனால, சோவியத் யூனியன் கியூபால தன்னுடைய ஏவுகணைகள வச்சது. அது மிகப்பெரிய அணு ஆயுத போரா உருவாகுறதுக்கான வாய்ப்பு வரும்போது தான், இவரு வந்து அ அ கென்னடி வந்து இந்த போர தணிக்கிறதுக்கான மிக முக்கியமான முயற்சியில ஈடுபட்டு, கடைசியா அந்த போர் வந்து பிரச்சனை வந்து சால்வ் செய்யப்படுது. அ குருசு கோர்பச்சேவுக்கும் இவருக்கும். ஸோ இப்ப இந்த 2 பேருக்குமான அந்த அந்த பீஸ் டீல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த டயத்துல வந்து அவங்க நெறைய ட்ரீட்டீஸ் வந்து சைன் பண்ணாங்க. அந்த ட்ரீட்டீஸ் வந்து இந்த இந்த வெப்பன வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் குறைக்கிற மாதிரி ஒரு லிமிட் பண்றதுக்கான ஒரு ட்ரீட்டீஸ்லாம் தயார் பண்ணாங்க. அத எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வந்த பிரைம் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட்ஸ், அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் எல்லாமே வந்து அத டெஸ்ட்ராய் பண்ணது தான் நடந்திருக்கு. இப்ப நான் இப்ப இந்த இந்த போட்டியில, இந்த மிலிட்டரி போட்டிங்கிறது, ரஷ்யாங்கிறது தனக்கு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான நாடா இருக்குது. அது வந்து தன்னுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட்க்கு என்னைக்குமே ஆபத்தானதுங்கிறத உணர்ந்த அமெரிக்கா தான் இந்த நாடுகள தனக்கு சப்ஜுகேட் ஆக்கி ஐரோப்பிய ஒன்றியத்த உருவாக்கி, அதன் மூலமா அத கட்டுப்படுத்துது. நேட்டோவ உருவாக்கி அவங்களுடைய செக்யூரிட்டிய தன்னுடைய கையில கொண்டு வந்துட்டு, அவங்க தான் என்ன சொல்லணுமோ சொல்றோமோ அத தான் கேட்கணுங்கிற இடத்த நோக்கி தள்ளிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு யுக்ரைன்ல போர் நடக்கிறதுக்கான அடிப்படை காரணம். ஸோ, இப்ப இந்த செக்யூரிட்டி ட்ரீட்டிய வந்து உருவாக்கிட்டாங்க. இப்ப இதே நேரத்துல அ ஈஸ்ட் சைடுல, அதாவது கிழக்கு பக்கத்துல ரஷ்யாவ கன்டெயின் பண்றதுக்கான அந்த போட்டி தான், அந்த 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 போர் தான், ஆ நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி கொரியாவ வந்து 2ஆ பிரிச்சு, அங்க வந்து சண்டைய உருவாக்குனது. அதே மாதிரி ஆ பிலிப்பைன்ஸ்ல வந்து அவங்களுடைய தளங்கள உருவாக்கி, அச்சுறுத்தல் குடுக்கறதுக்கான வேலையில ஈடுபட்டாங்க. அதுக்கு அ சைனா வந்து மிக முக்கியமான காரணமா இருந்தது. ஏன்னா 2 சோசலிச நாடுகள்ங்கிறப்ப, அவங்க 2 பேரும் இணைவாங்கங்கிறப்ப ரஷ்யாவும், சைனாவும் ஈக்குவலான எதிரிகளா வந்து பார்த்தாங்க. அதனால 2 பேருக்கும் எதிரான காய் நகர்த்தல்கள் மிலிட்டரி ரீதியா நடத்துனாங்க. அதுதான் அந்த காலகட்டத்தில முழுமையா நடந்தது. கோல்ட் வார் டயத்துல ரஷ்யாவுக்கும், இவங்களுக்கும் நடந்த பிரச்சனையில இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்பட்டுச்சு. அதுல சோவியத் யூனியன்ங்கிறது முழுமையா வந்து உடைஞ்சு போனது. ஸோ இது வந்து முழுமையா அவங்க குடுத்த பிரஷரினுடைய அடிப்படையில சோவியத் யூனியன்ங்கிற அந்த ஒற்றை அ ஒரு அமைப்பு முறையா இருந்த சோவியத் யூனியன் உடைஞ்சு ரஷ்யன் ஃபெடரேஷனா வர வேண்டிய காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. ஸோ இந்த இந்த குளோபல் டாமினன்ஸ், இந்த இந்த ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட், ஸோ இதுதான் வந்து இந்த பெட்ரோ டாலர் உருவாகுறதுக்கான அடிப்படை காரணமா இருந்தது. அப்போ இது இது இந்த 50கள்ல இவங்க வெளியேறினதுக்கு அப்புறம், அதாவது உலகத்தினுடைய எம்பையரா இருந்த பிரிட்டிஷ் வந்து விழுந்ததுக்கு அப்புறம், அந்த பொறுப்ப அமெரிக்கா தன்னுடைய கையில எடுத்ததுக்கு அப்புறம், அவங்க உருவாக்குன மிக முக்கியமான ட்ரீட்டிங்கிறது 1970கள்ல உருவாக்குன பெட்ரோ டாலர் அ ஒப்பந்தங்கள்.
அது சவுதி அரேபியா கூட அவங்க உருவாக்கிக்கிட்ட பெட்ரோ டாலர் ஒப்பந்தங்கள். சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்ப, அதாவது அந்த பகுதியில இருக்கிற நேச்சுரல் ரிசோர்சஸ்ங்கிறது பெருமளவுக்கு சவுதி அரேபியால இருக்கு. அதுக்கான பாதுகாப்பு அதுக்கான பாதுகாப்ப தான் வழங்குறதாகவும், அதற்கு மாற்றீடா அவங்க வந்து இந்த அவங்களுடைய ஆயில் ரிசோர்சஸ பெட்ரோல்ல விக்கணுங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். ஸோ இப்ப இந்த ஒப்பந்தம் இதுக்கு முன்னாடி இருந்தது பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம். இந்த பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம்ங்கிறது ஒரு நாட்டினுடைய பணம்ங்கிறது அது எந்த அளவுக்கு பணத்தை வந்து பிரிண்ட் அடிக்குதோ, அச்சிடுதோ, அதே அளவுக்கான பேக்கப் வந்து அவங்ககிட்ட கோல்டு இருக்கணும். தங்கம் வச்சுக்கிட்டு தான் வந்து பணத்தை வந்து அவங்க அச்சிடணும். அப்ப அதை பொறுத்து தான் அதனுடைய மதிப்புகள் வந்து கூடுறது குறையிறது எல்லாமே இருக்கு. ஸோ அமெரிக்கா வந்து அதாவது இந்த 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அவங்களுக்கு பெருமளவுக்கு உற்பத்தி வளர்ச்சி ஏற்பட்டதுல அந்த பணத்தை வந்து லாபத்தை வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உருவாக்கத்துக்கு வந்து செலவு பண்ணாங்க. அந்த செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அமெரிக்கா ஒரு ஸ்டாக்னேஷன் பீரியட்ல போகுது பொருளாதார ரீதியா. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பெரிய போர்கள் இல்ல. அதனால செலவு பண்ணி இந்த 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 ஸ்டிமுலஸை வந்து உருவாக்க முடியல. பெரிய அளவுக்கு டெஸ்ட்ரக்ஷனுக்கு அமெரிக்காவால ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து அந்த பார்ட்னர்ஸ் யாருமே கிடையாது. இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வந்து பாதிக்கப்படும் போது அமெரிக்கா நேரடியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. அதே நேரத்துல கொரியாலயோ இல்ல வியட்நாம்லயோ போர் நடந்துகிட்டு இருக்கிற டயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு அமெரிக்காவுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து அது ரேஷியல் இதுல தான் பாக்குது. அது வந்து ரேசிஸ்ட் எலமெண்டா தான் வந்து பாக்குது. ஏன்னா அது கம்ப்ளீட்டாவே வந்து ஒரு ரேசிஸ்ட் செட்டப் தான். ஸோ அதனால அஹ், கிழக்குலக நாடுகளுடைய மீள் கட்டுமானத்துக்கு வந்து அமெரிக்காவுடைய உதவிங்கிறது பெருமளவுக்கு எப்பவுமே இருந்தது இல்ல, பண்ணாது. ஸோ அதனால அவங்களுக்கு பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே உருவாக்கி வச்சுக்கிட்டு இருந்த அந்த வார் எக்கனாமில உருவான சர்ப்ளஸ்ங்கிறது நாளடைவில் வந்து குறைய ஆரம்பிச்சு கடைசியா ஸ்டாக்னேஷன் உருவாகுது. அதாவது மந்த நிலை உருவாகுது பொருளாதாரத்துல. இப்ப இந்த பொருளாதார மந்த நிலை உருவாகும் போது அவங்களுக்கு இந்த டாலர் மதிப்பை வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியல. அவங்களுக்கு அந்த அளவுக்கு கோல்டை வந்து ரிசர்வ் பண்ண முடியல. இப்போ கோல்டு ரிசர்வ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரிட்டன் வுட் சிஸ்டத்துல இருந்து என்ன பண்றாங்க, வெளியேறுறாங்க. இந்த பிரிட்டன் வுட் சிஸ்டத்துல இருந்து வெளியேறும்போது அதை வந்து ஒரு நிக்சன் பீரியட்ல தான் அது நடக்குது. ரிச்சர்ட் நிக்சன் பீரியட்ல. அந்த பீரியட்ல அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான் போடுறாரு. எமர்ஜென்சி திட்டமா இந்த பிரிட்டன் வுட் சிஸ்டத்துல இருந்து நாங்க வெளியேறுறோம். இது சரியானதுக்கு அப்புறம் நாங்க வந்து மீண்டும் வந்து பிரிட்டன் வுட் சிஸ்டம் எடுத்துப்போங்கிறது தான் வந்து அவங்களுடைய ஆரம்ப கட்ட இதா இருந்தது. ஆனா அதிலிருந்து வெளியேறி என்ன பண்ணாங்க, பிரிண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க டாலர்ஸ். அமெரிக்கன் டாலர்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடன்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து வந்து அதிலிருந்து கடன்கள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்ப இந்த கடன்கள்லாம் வாங்கிட்டாங்க, பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இதுக்கு பேக் பண்றதுக்கான ரிசோர்சஸ் வேணும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு மதிப்புமிக்க பொருள் வந்து இத பேக் பண்ற அளவுக்கு வேணும். அப்ப கோல்டுங்கிறது இவங்கள்ட்ட இல்ல. ஏன்னா கோல்ட வந்து அந்த அளவுக்கு இவங்களால வச்சிருக்க முடியல, ரிசர்வ் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல தான் பெட்ரோ டாலர்ங்கிறது வருது. பெட்ரோல்ங்கிறது டாலர் பேஸ்ல தான் வந்து வர்த்தகம் நடக்குது அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி நகரும்போது, இந்த டாலருடைய மதிப்பு பெட்ரோலோட சம்மந்தப்படுது. பெட்ரோல்ங்கிறது அந்த காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான ரிசோர்சஸ். ஏன்னா வந்து எல்லா வாகன உற்பத்தி எல்லாத்துலயுமே வந்து வாகனங்கள் எல்லாத்துலயுமே, எல்லா என்ஜின்ஸ் எல்லா விஷயங்கள்லயும் இன்க்ளூடிங் வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் உற்பத்தி முதற்கொண்டு பவர் ஜெனரேஷன் முதற்கொண்டு வந்து பெட்ரோல் வந்து பயன்படுது. நேச்சுரல் ரிசோர்சஸ் இந்த நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி இது வந்து பயன்படுது. ஸோ இப்போ இதையெல்லாம் பேக் பண்றதுக்கு அமெரிக்கன் டாலர் வந்து அவங்க வைக்கிறாங்க. இப்ப இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுட்டு அவங்களுக்கு பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தை கொடுத்த உடனே அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இவங்களுடைய நாணயம்ங்கிறது சர்வதேச நாணயமா மாற்றப்படுது. ஏன்னா எல்லா நாடுகளுக்கும் ஆயில் வந்து தேவையா இருக்கு. எல்லா நாடுகளுக்கும் ஆயில் தேவைன்னா எல்லா நாடுகள்கிட்டயும் டாலர் அவசியமா இருக்கு. இப்ப டாலர் அவசியம்னா அது அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வாங்கி ஆகணும். அமெரிக்கா கிட்ட வாங்குறதுக்கு டாலருக்கான மதிப்பு இருக்கு, டாலருக்கான டிமாண்ட் இருக்கு. தேவை இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவுடைய டாலர் மதிப்பு குறையவே குறையாது. ஸோ அதுக்கு பேக் பண்றதுக்கான
கோல்டு இருக்கா, அந்த மதிப்பை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான இதெல்லாம் இருக்கா, செட்டப்லாம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு கூட வந்து யாருமே விரும்ப போறதில்ல. ஏன்னா, இது வந்து அவசியமானதா இருக்கு. ஸோ அந்த டிமாண்டின் அடிப்படையில அவங்க வந்து இந்த டாலருடைய வேல்யூ வந்து மெயின்டெயின் பண்றாங்க. தேவையான அளவுக்கு டாலர்கள வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப வந்து பிரிண்டிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது இந்த ஸ்டாக்னேஷன சால்வ் பண்றதுக்கான ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பா தான் வந்து இந்த பெட்ரோ டாலர்ங்கிறத கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த பெட்ரோ டாலர்ங்கிறது அதுக்கப்புறம் இந்த 50 ஆண்டுகள் வந்து தொடருது. 70கள்ல ஆரம்பிச்சது. ஸோ 50 ஆண்டுகள் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அது வந்து இப்ப முறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்ப அத வந்து நம்ம அத பேசுறதுக்கு முன்னாடி, இந்த 50 ஆண்டு காலத்துல அமெரிக்கா அந்த டாலர் மூலமா அதனுடைய பவர வந்து எக்ஸர்சைஸ் பண்றதுக்கான வழிகள எவ்வளவு தவறா பயன்படுத்துனுச்சுங்கிறது தான் நம்ம போன வீடியோல பேசுனதுல வந்து தெளிவா சொல்லியிருந்தோம். 91க்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு கிடைச்ச அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிய அது எப்படி மிஸ்யூஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறது. இப்ப இந்த காலகட்டம் முழுக்க இந்த ஆயில் ரிசோர்ஸஸ் பேக் பண்ண இந்த டாலருடைய மதிப்ப வச்சு அது உருவாக்குன அந்த வெல்த்ங்கிறது, இது பல வகையில வந்து அமெரிக்காவுக்கு உதவி பண்ணியிருக்கு. இவங்களுடைய பவர எக்ஸர்சைஸ் பண்றதற்கான லெவரேஜ், பொருளாதார சக்திய வந்து இந்த டாலர் வந்து குடுக்குது. இந்த டாலருடைய மதிப்ப வந்து உறுதிப்படுத்தணும்னா, அதுக்கு மிலிட்டரி வந்து அவசியமானதா இருக்கு. மிலிட்டரி ஸ்பெண்டிங்கிறது அவசியமா இருக்கு. இத நம்ம பலமுறை ஐ திங்க் வந்து முன்னாடி கூட நம்ம பேசியிருக்கோம். இது எப்படி வந்து இன்டர்டெயினா கனெக்ட் ஆகுதுன்னா, இந்த டாலர் மதிப்ப வந்து நீங்க உறுதிப்படுத்தணும்னா, உங்களுக்கு மிலிட்டரி பவர்ங்கிறது அவசியமானது. ஹெஜோமனிக் பவர்ங்கிறது அவசியமானது. டாமினன்ஸ்ங்கிறது அவசியமானது. அப்ப இதுக்கு பணியாதவர்கள ராணுவ ரீதியா வந்து அழிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ இப்ப இது எல்லாமே என்னன்னா, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்த வந்து காப்பாத்தணும்னா, இவங்க வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களா இருந்தா மட்டும் தான் இவங்களால காப்பாத்த முடியும். ஸோ ஏன்னா அந்த மாதிரியான சிஸ்டத்துக்குள்ள தான் இவங்க இயங்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து உலகம் முழுக்க போர்கள உருவாக்குறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்றாங்க. ஏன்னா இதுக்கு எதிர்ப்பு, இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னா, அதை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல அமெரிக்கா வந்து போர்கள வந்து உருவாக்குது. இப்ப அங்க தான் வந்து லிபியாவுடைய போரு, ஈராக்கினுடைய போரு, இது எல்லாமே வந்து இந்த பின்னணியில தான் நடக்குது. ஏன்னா அமெரிக்காவுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட்ட வந்து கேள்வி எழுப்புறாங்க இந்த நாடுகள். ஏன்னா அவங்க பெட்ரோல வந்து வெவ்வேறு கரன்சில வந்து குடுக்குறதுக்கு அன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த சர்வதேச சூழல்ங்கிறது இதுக்கு பாதுகாப்பானதா இல்ல. அன்னைக்கு அமெரிக்கா வந்து அதனுடைய அட்மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அந்த டயத்துல இவங்கலாம் வந்து அதுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கும்போது, அவங்கள எல்லாத்தையும் அழிக்கிற போர்ல வந்து அவங்க இறங்குறாங்க. இப்ப இந்த போர்கள் தொடர்ந்து நடத்துனதுனால, அமெரிக்காவுடைய பொருளாதாரம், குறிப்பா சொல்லப்போனா, ஆப்கானிஸ்தான்ல மட்டும் அமெரிக்கா இழந்த பொருளாதாரம்ங்கிறது 26 டிரில்லியனா வந்து கணக்கு சொல்றாங்க. அதே மாதிரி ஈராக் மற்ற நாடுகள்ல நடத்தின போரினுடைய அ பொருளாதார இழப்புங்கிறது நூற்றுக்கணக்கான டிரில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு அது வந்து செலவு பண்ணியிருக்கு. இப்ப இந்த இவ்வளவு டிரில்லியன் டாலர்ஸும் அது செலவு பண்ணுதுன்னா, எங்கேருந்து பண்ணுதுன்னா, இந்த பெட்ரோ டாலர்ங்கிற இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து தான் அது செலவு பண்ணுது. ஏன்னா எவ்வளவு வேணும்னாலும் அதனால கடன் பெற முடியும். ஏன்னா அந்த நாட்டினுடைய கரன்சிக்கு மதிப்பு இருக்கிற வரைக்கும், அமெரிக்காவுடைய ஹிஜோமோனிங்கிறது உலகத்தினுடைய ஆட்சி செலுத்தக்கூடிய கட்டமைப்பா இருக்கிற வரைக்கும், அதனுடைய பண மதிப்பு குறையாது. அதுக்கு அ எந்தவித அ இடர்பாடுகளும் கிடையாது கடன் வாங்குறதுல. ஏன்னா வந்து அதனுடைய மதிப்பு இருக்கிற வரைக்கும் அதுக்கு யார் வேணாலும் கடன் குடுப்பாங்க. கடன் குடுக்க மறுக்கிறவங்களுக்கும் அடி விழும். ஸோ இப்ப இதுதான் வந்து இந்த 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 ஹிஜோமனிக் வேர்ல்டுக்குள்ள வந்து நடந்தது. ஏன்னா மிரட்டல் மூலமா, புல்லி பண்றதன் மூலமாவே தன்னுடைய ஆதிக்கத்த நிலைநிறுத்தி வச்சிருந்தது அமெரிக்கா. ஸோ இப்ப இது தொடர்ந்து நடைபெற்று 91ல சோவியத் யூனியன உடைச்சு, சோவியத் யூனியனோட அதிகாரம்ங்கிறது கம்ப்ளீட்டா போனதுக்கப்புறம், அந்த நாடே ரஷ்யன் ஃபெடரேஷன்ங்கிறது தத்தளிச்சுக்கிட்டு இருந்தப்போ, பொருளாதார ரீதியாவும், மற்ற விஷயங்கள்னாலயும், பொலிட்டிக்கல் ரீதியாவும், அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதிக்க சக்தியா வந்து மாறுது. முழுமையான ஹிஜோமனிக் பவரா மாறிடுது. ஸோ அந்த டயத்த முழுக்க அது வந்து போர்ல செலவு பண்ணுது. ஏன்னா வந்து அதனுடைய பொருளாதாரத்த வந்து நிலைநிறுத்தணும், அதனுடைய ஆதிக்கத்த நிலைநிறுத்தணும்னா, இந்த போர்கள் அவசியமானதா இருக்கு. இந்த ஆதிக்கம் வந்து நிலை பெறணும், ராணுவ ரீதியா பலமான நாடா இருக்கணும், மற்றவங்க தன்னை பார்த்து பயப்படணும்னா, அதுக்கு எக்கனாமி வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த எக்கனாமியும் அவசியம், மிலிட்டரி பவரும் அவசியம்.
இது எல்லாமே வந்து இன்டர்டைனா கனெக்ட் ஆகுது. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புல வந்து இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த சிஸ்டமே ஒட்டுமொத்த சிஸ்டமுமே இயங்குது. ஸோ இப்படிதான் வந்து அதனுடைய பொருளாதார கட்டமைப்புங்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க 90களுக்கு அப்புறம், இப்போ அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் வந்து கிடைக்குது. ஏன்னா சோவியத் யூனியனுடைய தலையீடு கிடையாது. எந்த நாடும் வந்து தன்னை எதிர்க்க முடியாது. தனக்கு எல்லாருமே வந்து அடங்கி தான் போக வேண்டிய நிலை. இப்ப இவங்கள்ட்ட தான் பொருளாதாரமும் இருக்கு. ஏன்னா வந்து பெட்ரோ டாலர்ங்கிறது சர்வதேச டாலருங்கிறது குளோபல் கரன்சியா மாறிடுச்சு. ட்ரேடுங்கிறது இந்த இந்த மெக்கானிசம் மூலமா தான் நடக்கணும். மேற்கத்திய நாடுகளுடைய மெக்கானிசம் மூலமா தான் நடக்கணும். உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஸ்விஃப்ட் சிஸ்டத்துல தான் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சர்வதேச கடன்கள், மற்ற நாடுகள் வந்து கடன்கள் பெறுறதுங்கிறது அமெரிக்கன் டாலர் இல்லைன்னா யூரோல தான் பெற முடியும். நீங்க எது பண்ணணும்னாலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க வந்து உங்க நாட்டுக்கு வந்து கட்டமைப்பு ரீதியான வளர்ச்சி ஏற்படுத்தணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னாக்க நீங்க வந்து அது அமெரிக்கன் டாலர்ல தான் பண்ண முடியும். ஸோ இப்படி எல்லாத்துக்குமே வந்து அமெரிக்காவுடைய டாலருங்கிறது அவசியமாகுது. இதை எங்கெல்லாம் கேள்வி எழுப்புறாங்களோ அந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்கெல்லாம் உருவாகுதோ அந்த நாடுகளுக்கு பொருளாதார தடைகள் விதிக்கப்படுது. அதுதான் வந்து நார்த் கொரியாவுக்கு விதிக்கப்பட்டுச்சு. அங்கதான் எரித்ரியாவுக்கு விதிக்கப்பட்டுச்சு. ஜிம்பாப்வேக்கு விதிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி கியூபாவுக்கு விதிக்கப்பட்டுச்சு. வெனிசுலாவுக்கு விதிக்கப்பட்டுச்சு. இப்படி பல்வேறு நாடுகளுக்கு வந்து தடைகள் விதிக்கப்பட்டுச்சு. இதுல நேஷனலிஸ்ட் எலமெண்ட்ஸ் ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷனுக்காக போராடின பல நாடுகள்ல வந்து தீவிரவாத பட்டியலில் இணைச்சிட்டாங்க பல அமைப்புகள்ல. ஸோ இப்படி பல்வேறு வகையில வந்து யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு த்ரெட்டா இருக்கிறாங்க, இந்த சிஸ்டத்துக்கு வந்து யார் த்ரெட்டா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து ஒடுக்குற வேலையில அமெரிக்கா முழுமையா ஈடுபட்டுச்சு. அது 90களுக்கு அப்புறம் வந்து முழுமையா செலவு பண்ணிக்கிட்டு இருந்த இந்த சமகாலத்துல சைனா வந்து என்ன பண்றாங்க, சைனா வந்து அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை வந்து எதுல பேஸ் பண்றாங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து பேஸ் பண்ணி பண்றாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு அதாவது குளோபல் மார்க்கெட்டுங்கிறது அவசியமாகுது. இப்போ WTO அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வராங்க. WTOங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. WTO வந்து அமெரிக்கா கொண்டு வருது. இந்த WTO வர்றதுக்கான அடிப்படையான காரணம் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஸ்டெக்னேஷனுக்கு அப்புறம் இவங்க உருவாக்குன இந்த பிரிட்டன் வுட்ஸ் சிஸ்டத்துல இருந்து வெளியேறினது. பிரிட்டன் வுட்ஸ் சிஸ்டத்துல இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் பெட்ரோ டாலரை வந்து உருவாக்குனது. அதன் மூலமா தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து மீண்டும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி அமெரிக்கா நகருது. ஸோ இதுல என்ன ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அமெரிக்காவுக்கு கிடைச்சதுன்னா, எந்தவித ரிசோர்சஸும் இல்லாம, காலனிகள் இல்லாம, ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த எம்பையர்ஸ் எல்லாமே காலனிகள் வச்சிருந்தாங்க. அங்கிருந்து ரிசோர்சஸ வந்து திருடி கொண்டு வர்றதன் மூலமா தான் வந்து அவங்களுடைய வளர்ச்சியை வந்து எட்டுனாங்க. அமெரிக்காவுக்கு கிடைச்ச அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எந்தவித ரிசோர்சஸுமே இல்லாம, பொருளாதார ரிசோர்சஸ் இல்லாம, அவங்களால வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து ஈட்ட முடிஞ்சது. அதற்கு காரணமா இருந்தது இந்த பெட்ரோ டாலர் தான். இப்ப இந்த பெட்ரோ டாலர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனா தான் வச்சாங்க. ஆனா அதை நிரந்தரமா ஆக்கிட்டாங்க. அப்போ சவுதி அரேபியா வந்து இதுக்கு உதவி பண்ணதனுடைய விளைவு அமெரிக்காவுடைய டாலர் மதிப்புங்கிறது சர்வதேச அரங்குல தவிர்க்க முடியாத ஒரு டாமினன்ட் கரன்சியா மாறிடுச்சு. குளோபல் கரன்சியா. இந்த குளோபல் கரன்சியா மாறினதுக்கு அப்புறம் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது வெகு விரைவா வந்து வளர்ச்சிகள் வந்து ஏற்படுது. ஏன்னா உங்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை. பணத்தை அச்சடிச்சு கொடுத்து அதுக்கான வட்டியை வாங்கினா மட்டும் போதும். அதற்கான ரெண்ட் வந்து அவங்க கலெக்ட் பண்ணா போதும். அதன் மூலமா வந்து அவங்க உலகம் முழுக்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸினுடைய வருமானங்களை வாங்குறதுக்கு அந்த நிறுவனங்களுக்கு வந்து பணத்தை வந்து ரிசர்வ் பேங்க் அங்க இருக்கிற சென்ட்ரல் பேங்க் வந்து கொடுக்குது. அந்த பேங்கினுடைய பணத்தை வந்து லோனா வாங்கி உலகம் முழுக்க இருக்கிற மைன்ஸ் இந்த மாதிரியான ரிசோர்சஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற நிறுவனங்களை பூரா வந்து அவங்க விலைக்கு வாங்குறாங்க. இப்ப இதன் மூலமா வந்து பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஏற்படுது. இந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டதும் இத இப்ப இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வந்து அவங்களுடைய மார்க்கெட்டா வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை பயன்படுத்திட்டு இருந்த காலம்ங்கிறது சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வருது. அப்போ ஐரோப்பாக்குள்ள ஜெர்மனி வந்து பெரிய வளர்ச்சி அடையுது பொருளாதார ரீதியா. அவங்க இண்டஸ்ட்ரியல் பேஸை வந்து விரிவுபடுத்துறாங்க. ஜெர்மனி வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையுது. ஜெர்மனி வந்து முழுமையான ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருளாதாரத்தை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அது முழுமையான பொருளாதார சக்தியா மாறுது.
இப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு அவங்களுடைய விற்பனை எக்ஸ்ட்ராக்ஷன், வெல்த் எக்ஸ்ட்ராக்ஷன் எங்க பண்ண வேண்டியிருக்குன்னா, அவங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்தை, அதாவது ஃபினான்சியல் சிஸ்டத்தை குளோபல் அரேனாவில் வந்து அவங்க கனெக்ட் பண்றாங்க. இந்த கனெக்ட் பண்றதுனுடைய ஒரு வடிவமா வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா WTO கொண்டு வராங்க. WTO மூலமா அவங்களுடைய நிறுவனங்கள் உருவாக்குற பொருட்கள் வந்து வெளியில விற்பனை பண்றதுக்கும், அவங்களுடைய உற்பத்திகள் வந்து வெளியில போய் விற்பனை ஆகிறதுக்கும் தங்குதடையற்ற ஒரு ட்ரீட்டியா தான் வந்து இந்த WTO வந்து உருவாக்குறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ் பசிபிக் ட்ரீட்டின்னு சொல்லி திரும்ப பசிபிக் நாடுகளுடைய ட்ரீட்டியை வந்து இன்னொரு ட்ரீட்டியை உருவாக்குறாங்க. அதுல ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா போன்ற, மெக்சிகோ போன்ற நாடுகள் எல்லாத்தையும் இணைச்சு அந்த ட்ரீட்டியை உருவாக்குறாங்க, எக்கனாமிக் ட்ரீட்டி. அதே போல வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை உருவாக்கி அவங்களுடைய லாபத்தை வந்து குளோபலைஸ் பண்றாங்க. அதே போல நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அமெரிக்காவுடைய எக்கனாமிக்கு வந்து இந்த டாலர், ஏன்னா அந்த கான்ஃபிளிக் ஜோன்ஸ்ல வந்து சர்வதேச மாற்றங்கள் ஏற்படும் போது சஸ்டெயின் பண்ணாத சூழல் வந்ததுன்னா அது வந்து இந்த பிரச்சனைங்கிறது குளோபலி போகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க வந்து இன்டகிரேட் பண்ணும், எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணாதான் இந்த சிஸ்டத்தை வந்து அவங்களால காப்பாற்றிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்க, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாக்கி வெல்த் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றது, அதே மாதிரி அவங்களுடைய பொருட்களை விற்பனை பண்றது. ஸோ மற்ற நாடுகளுக்கு அவங்க இம்போஸ் பண்றாங்க, நீங்க வந்து ப்ரொடெக்ஷன் மெசர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது ட்ரேட்ல அப்படிங்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் மெசர்ஸ்னா உள்நாட்டு தொழிலுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டு பொருட்களுடைய இறக்குமதிக்கு பெரிய அளவுக்கு வரி போடுவாங்க. அப்ப அதன் மூலமா வந்து அதை கட்டுப்படுத்த முடியும். உள்நாட்டு தொழில்கள் வந்து வளர்ச்சி அடையறதுக்கான ஒரு வழியா வந்து ப்ரொடெக்ஷனிசம்ங்கிறது பயன்படுத்தப்பட்டுச்சு. பெரும்பாலும் அமெரிக்கா முதற்கொண்டு இந்த ப்ரொடெக்ஷனிசம் பாலிசிய அவங்களுடைய வளர்ச்சிக்காக ஆரம்ப கட்டத்துல வந்து பயன்படுத்தியிருக்கு. இந்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டத்துல வந்து அது வந்து ஒரு இன்றியமையாதது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு. ஒருவேளை ஒரு கட்டத்துல அவங்க வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, இந்த ப்ரொடெக்ஷனிசம் பாலிசியை வந்து எந்த நாடும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு இம்போஸ் பண்றாங்க. அப்பதான் வந்து அவங்க வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனை கொண்டு வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் வந்து வர்த்தகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறாங்க. இப்போ இந்த பின்னணியில தான் இந்தியாவில் வந்து மானியங்கள் வந்து குறைக்கப்பட ஆரம்பிக்குது. ஏன்னா இந்தியா வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்குள்ள போகும்போது இதுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. ஒரு விண்டோ பீரியட் கொடுக்குறாங்க. இந்த பீரியடுக்குள்ள உங்களுடைய இந்த விவசாயிகளுக்கான மானியம், குடும்பங்களுக்கான மானியங்களை வந்து நீங்க முழுமையா வந்து கட்டுப்படுத்தணும், அதை முழுமையா வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது அந்த விண்டோ பீரியட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பின்னணியில தான் இந்தியாவில் வந்து உரமானியங்கள், மற்ற விவசாயத்துக்கான மானியம், மற்ற மானியங்கள், இப்ப கேஸ் பொருட்களுக்கான மானியம், இது எல்லாத்தையும் வந்து குறைக்கிறதுக்கான வேலையில வந்து ஈடுபடுறாங்க இந்திய அரசாங்கம். இப்ப இது உலகம் முழுக்க வந்து இந்த கட்டுப்பாடுகள் வந்து WTO மூலமா வந்து விதிக்கப்படுது. இதன் மூலமா அவங்களுடைய தொழில்கள் வந்து உலகம் முழுக்க விரிவடையறதுக்கான வேலையில ஈடுபடுறாங்க. அதன் மூலமா வந்து வெல்த் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றாங்க. இப்ப இதுல சர்ப்ளஸ் வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க. இப்போ இந்த இந்த பொருளாதார ரீதியான இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த சமகாலத்துல தான் வந்து அவங்க வந்து போரை வந்து பெரிய அளவுக்கு நடத்துறாங்க. ஏன்னா இப்ப இந்த வளர்ச்சிய தொடர்ந்து வந்து அவங்க நிலைநிறுத்த வேண்டிய இடத்துல அவங்களுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட்டை உலகம் முழுக்க வந்து கீப் அப் பண்ணணும் அப்படின்னா எதிரிகள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும். யாரும் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா செட்டப்ல வந்து அமெரிக்கா வந்து இயங்குது. மாஃபியா டானா. யாராவது ஒருத்தன் வந்து ஒரு சின்ன கடையில இருந்து ஒரு மாஃபியாவுக்கு காசு கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒட்டுமொத்தமா வந்து அவனை அடிச்சு காலி பண்ணாதான் அடுத்தவன் வந்து அந்த வேலையில வந்து மீண்டும் ஈடுபட மாட்டான். ஸோ இப்போ இந்த அப்ரோச்சை வந்து அவங்க அதாவது குளோபல் ரிலேஷன்ஷிப்ல அவங்க மாஃபியா மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து இயங்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாஃபியா ஃபங்க்ஷனாலிட்டி தான் ஒட்டுமொத்தமான மொனோபொலிக்கா இருந்த இந்த காலகட்டம் முழுக்க வந்து நடந்தது. இப்போ இதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாடுகள் வந்து பெரிய நாடுகள், காம்படிட் பண்ணக்கூடிய பெரிய நாடுகள் யாருமே இல்லை. அதுலதான் வந்து நார்த் கொரியா, கியூபா, எரித்ரியா, ஜிம்பாப்வே போன்ற நாடுகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாருமே உதவி பண்றதுக்கு இல்லை. ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது ஒரு ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தை நோக்கி நகருது. அடுத்து எங்க போகுதுன்னா, இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த வெல்த் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து டாலரை வந்து அளவுக்கு அதிகமான அளவுக்கு பிரிண்ட் பண்றது.
இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? லெண்ட் பண்றாங்க. அதாவது கடனா குடுக்குறாங்க. கடன் குடுக்கறதுல என்ன ஆகுதுன்னா, அமெரிக்கால இருக்கிற நிறுவனங்கள் பெருமளவுக்கு இந்த கடன வாங்குறாங்க. இந்த கடன வாங்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹோம் லோன்ஸ் வந்து குடுக்குறாங்க. மோர்ட்கேஜ் லோன். இப்போ இந்த கடன் குடுக்கறதுனால அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது. இன்னொரு பக்கம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட், அதாவது பெர்சனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட். வீடுகளுக்கு கடன் குடுக்கப்படுது. வீடு கட்டுறதுக்கு. இப்ப கருப்பினத்தவர்கள் லத்தீன் அமெரிக்கன் நாட்டினருடைய அந்த ஆன்செஸ்ட்ரியிலேருந்து வந்த மக்கள் வந்து பெருமளவுக்கு இந்த கடன வாங்கி வீடுகள் கட்டுறாங்க. இப்ப இந்த ரியல் எஸ்டேட் துறைங்கிறது பூம் ஆகுது. ரியல் எஸ்டேட் துறை பூம் ஆகி 70கள்ல இருந்து ஆரம்பிச்சு பூம் ஆகி அதோட சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வருது. ஏன்னா ரியல் எஸ்டேட் துறையில வந்து வீடுகளுடைய ரியல் எஸ்டேட்டோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால. ஏன்னா லோன் கிடைக்குது, எல்லாராலையும் வாங்க முடியும். அதனால இஷ்டத்துக்கு வந்து லோனை வாங்கி வீடை கட்டுறாங்க. எல்லாருமே வீடு கட்டுறாங்க. எல்லாருமே வீடு கட்டுறாங்க. ஆனா இந்த முதலாளிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்து லாபத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க. அதனால வந்து சம்பள உயர்வுங்கிறது இல்லாம போகுது. அப்போ கம்ப்ளீட்டா பிரைவேட்டைசேஷன் பண்ணிடுறாங்க. பப்ளிக் செக்டார் எல்லாத்தையும் வந்து பிரைவேட் பண்ற வேலையில வந்து ஈடுபடுறாங்க. இப்ப அரசாங்கம் வந்து இதுல எந்தவித தலையீடும் பண்ணாத அளவுக்கு வந்து இந்த தொழில்துறைகள் வந்து போகுது. அவங்க கம்ப்ளீட்டா வந்து இதனுடைய அஹ், அஹ், அதாவது எக்ஸ்பிளாய்டேஷன் வந்து கம்ப்ளீட்டா பண்றாங்க. ஒர்க்கர்ஸுக்கு அதிகமா சம்பளம் கொடுக்கறது இல்ல. இந்த ஸ்டாக்னேஷன் வருது. அதாவது வேஜஸ்ல ஸ்டாக்னேஷன் வருது. அதாவது ஊழியர்களுக்கு ஒ- ஒ- சம்பளம் வந்து உயரவே இல்ல. 70கள்ல தொடங்கி 2000 சொச்சம் வரைக்கும், 2010 வரைக்குமே வந்து உயர்வே இல்ல. ஒரே அளவிலான சேலரிங்கிறது தொடர்ந்து நடக்குது, இருக்கு. அத பேலன்ஸ் பண்றதுக்கு இப்ப நீங்க வந்து ஏன்னா அந்த நாட்டுல வந்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறது, இல்ல வேலை நிறுத்தத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்ததுன்னா, அவங்க என்ன பண்றாங்க? இண்டஸ்ட்ரீஸ வெளியில கொண்டு போறாங்க. அந்த நாட்டிலிருந்து வெளியில கொண்டு போறாங்க முதலாளிகள். அதனால என்ன பண்றாங்க? இந்த இந்த மக்கள் வந்து தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. யூனியன் கிடையாது. யூனியன பூரா டிஸ்மேண்டில் பண்றாங்க. கம்யூனிசத்துக்கு எதிரான ஒரு பெரிய ஆன்டி இன்சர்ஜென்சி நடைமுறைய வந்து கட்டவிழ்த்து விடுறாங்க. பெரிய அளவுக்கு ஒடுக்குமுறைகள் நடத்துறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள தடை செய்றாங்க. இவங்களெல்லாம் தீவிரவாதிகள் மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஒட்டுமொத்தமா வந்து செக்யூரிட்டி அப்பரேட்டஸ் வந்து கடுமையான ஒடுக்குமுறையில ஈடுபடுது. இந்த மாதிரியான போராட்டவாதிகள் எதிரா வந்து பெரிய அளவுக்கு கடுமையான இதுல வந்து ஈடுபடுது. ஸோ அதனால யூனியன் கிடையாது. எதிர்த்து நிக்க முடியல இந்த பிரைவேட் ஓனர்ஸ. பிரைவேட் ஓனர்ஸ் நீங்க வந்து சம்பளத்த வந்து கூட்டி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவன் என்ன பண்றான்? மலிவான நாடுகளுக்கு அவனுடைய தொழிற்சாலைகள மாத்துறான். இப்ப மாத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வெளியில இருந்து கம்மியான ஊழியத்த குடுத்து தொழில்கள வந்து உற்பத்தி வந்து பண்றான். அத கொண்டு வந்து இங்க அதிகமான விலைக்கு விற்பனை பண்றான் அமெரிக்காக்குள்ள. ஸோ இவங்களுக்கு ஊதிய உயர்வு இல்ல. அதுக்கு அரசாங்கம் எந்த விதத்திலயும் உதவி பண்ணல. ஊதிய உயர்வே இல்லாம அவங்க வந்து தொடர்ந்து வந்து கட்டாயமா வேலைக்கு போக வேண்டிய நிலையில தள்ளப்படுறாங்க. ஏன்னா வந்து அவங்க மோர்கேஜ் லோன் வாங்கிடுறாங்க. வீடுகளுக்கான கடன் வாங்கிடுறாங்க. இப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப வீட கட்டுறதுக்காக கடனை வாங்கிட்டாங்க. இந்த கடனுக்காக அவங்க வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. எஜுகேஷனுக்கு வந்து லோன் குடுத்து அதன் மூலமா படிக்கணுங்கிற கட்டாயத்துல தள்ளுறாங்க. அரசாங்கம் வந்து எஜுகேஷன் குடுக்கறது இல்ல. ஹையர் எஜுகேஷன். சோ அதனால எல்லாத்துக்குமே கடன் வாங்குறாங்க. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுடைய கல்விய முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போற வரைக்கும் கடன்ல வந்து ஓடுது அவன் பொழப்பு. அதுக்கப்புறம் கல்விய முடிச்சு வேலைக்கு போனான்னா, அடுத்த ஒரு 10, 20 வருஷத்துக்கு அந்த கடன் வாங்குனத வந்து கட்டுறதுக்கு சரியாகுது. அடுத்த 10, 20 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கான ஒரு வீட வாங்குனானாக்கா, திரும்ப கடன்ல போறான். அவனுடைய வாழ்க்கையே ஒட்டுமொத்தமா வந்து கடன்லயே வந்து வேலை செஞ்சே முடிக்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படுறான். ஸோ இப்ப இந்த 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 சிஸ்டமிக் ப்ராப்ளம்ங்கிறது பெரிய அளவுக்கு சிக்கல உருவாக்குது. ஒரு பக்கத்துல வந்து பொருட்களுடைய விலை வந்து உயர்ந்துகிட்டே போகுது. அதுதான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிக்குது வருஷத்துக்கு வருஷம். அதே நேரத்துல ஊதியம்ங்கிறது உயரவே இல்ல. இப்ப இந்த 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 கான்ட்ரடிக்ஷன்ங்கிறது பெரிய அளவுக்கு சிக்கலாகுது. இவங்க என்ன பண்றாங்க? வாழ்க்கையை நடத்துறதுக்கு தான் இவங்களுடைய ஊதியம் போதுமானதா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க? அவங்களால அது குறிப்பா அந்த கருப்பினத்தவர்களும், லத்தீன் அமெரிக்கன் நாட்டினரும், அந்த அந்த வம்சாவளியைச் சேர்ந்தவர்களும் வந்து பெருமளவுக்கு இதுல பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து லோ லெவல் ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்க, லேபர்ஸா இருக்கிறவங்க. ஸோ இப்ப அவங்களால வீடுகளுக்கான அந்த மார்கேஜ் கடனை வந்து கட்ட முடியல.
அதை கட்ட முடியாம போன உடனே இது அதிகமாகி கடைசியா 2007ல பெரிய அளவுக்கு இதுக்கு நிதி லோன் கொடுத்துக்கிட்டு இருந்த லீமேன் பேங்க் வந்து பேங்க்ரப்ட் ஆகுது. ஏன்னா இந்த இந்த லோன் வந்து கட்டவே இல்லை, கட்ட முடியல அவங்களால. இந்த லீமேன் பேங்க் வந்து டிஃபால்ட் ஆன உடனே இந்த லீமேன் பேங்க்ல முதலீடு பண்ணியிருந்த மற்ற இன்வெஸ்டர்ஸ், குறிப்பா வந்து ஜேபி மோர்கன், சிட்டி பேங்க் இந்த மாதிரியான பெருநிறுவனங்கள் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஃபால்ட் ஆகுறாங்க. எல்லாருமே டிஃபால்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுடைய முதலீடு பூரா வந்து அங்கு போட்டிருக்கிறாங்க. அது டிஃபால்ட் ஆன உடனே இவங்களுக்கு வந்து டிஃபால்ட் ஆகுது. இப்ப இவங்க டிஃபால்ட் ஆகுறாங்க. இவங்கள்ட்ட இன்சூரன்ஸ் பண்ணி இவங்க எல்லாருமே இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இன்சூரன்ஸ் நிறுவனம் கம்ப்ளீட்டா வந்து டிஃபால்ட் ஆகுது. குளோபலி உலகத்துல இருக்கிற பல நாடுகள்ல இருக்கிற நாடுகளும் தனிநபர்களும் இந்த நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களும் கொலாப்ஸ் ஆகுறாங்க. கம்ப்ளீட்டா வந்து ஒட்டுமொத்தமான பொருளாதார கிராஷ் வந்து நடக்குது. இந்த இத இந்த 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 கான்ட்ரடிக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணாம இவங்க வந்து அரசாங்கம் வந்து விட்டதனுடைய விளைவு இது ஒட்டுமொத்தமா பபுள் எக்கனாமியா கிரியேட் ஆகி எந்தவித வேல்யூ இல்லாத ஒரு பபுள் எக்கனாமியா கிரியேட் ஆகி கொலாப்ஸ் ஆகுது. 2007 2008 தொடர்ந்து வந்து அந்த ஒரு 2 வருஷத்துல வந்து ஒட்டுமொத்தமான அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. அவங்க எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. இது உலகம் முழுக்க வந்து இந்த பினான்சியல் ஆர்டருங்கிறது உலகம் முழுக்க வந்து இன்டர் கனெக்ட் ஆனதுனால உலகமே வந்து பெரிய அளவுக்கு பொருளாதார நெருக்கடியில போகுது. அதுதான் வந்து ரெசெஷன். 2008ல ரெசெஷன் ஆகுது. இப்ப எல்லா நிறுவனங்களும் பாதிக்கப்படுறாங்க, எல்லா பேங்கர்ஸும் பாதிக்கப்படுறாங்க, எல்லா நாடுகளும் பாதிக்கப்படுது, தொழில் வளர்ச்சி மந்தமாகுது, பெரிய அளவுக்கு கேயோஸ் கிரியேட் ஆகுது. இப்ப இந்த சிக்கல் இந்த கேபிட்டலிசத்துல உருவாக்கப்பட்ட இந்த சிக்கல், நியோலிபரல் கேபிட்டலிசத்துல உருவாக்கப்பட்ட இந்த சிக்கல்ங்கிறது தொடர்ந்து அதற்கான எதிர்விளைவுகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அதனை தொடர்ந்து இந்த 2007ல ஏற்பட்ட இந்த நிகழ்வு இதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கான முயற்சியில பலரும் வந்து அவங்களுடைய எக்கனாமிஸ்ட் அவங்களுடைய ஐடியாஸ் அட்வைஸை வந்து கொடுக்குறாங்க. இதை எப்படி வந்து ஃபேஸ் பண்றது அப்படின்ட்டு. அப்ப அன்னைக்கு வந்து ஒபாமா தான் வந்து வராரு. ஒபாமா வந்து அதுக்கு முன்னாடி வந்து புஷ்ஷோட இறுதி காலகட்டத்துல தான் வந்து புஷ் ஜூனியரோட இறுதி காலகட்டத்துல தான் இந்த கிராஷ் வந்து நடக்குது. அவர் என்ன பண்றாரு, $700 பில்லியன் $700 பில்லியன் அவங்களுடைய ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட், அதாவது அவங்களுடைய மூலதன ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட், கருவூலம், அவங்களுடைய கருவூலம், அதாவது அவங்களுடைய ரிசர்வ் பேங்க், அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் தான் வந்து அதை ஃபெடரல் பேங்க். அவங்க ஃபெடரல் பேங்க்ல இருந்து வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து புதுசா பிரிண்ட் பண்றாங்க, வேற ஒன்றும் பண்ணல. அவங்க டாலரை வந்து பிரிண்ட் பண்ணி $700 பில்லியன் வந்து இந்த பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க. ஜேபி மோர்கன், லீமேன் பிரதர்ஸ், இப்படி பலருக்கும் வந்து கொடுக்குறாங்க. யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட பினான்சியர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க, பேங்கர்ஸ்க்கு. அவர் ஒரு ஃபர்ஸ்ட் இது வந்து $700 பில்லியன் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒபாமா வராரு. ஒபாமாவுக்கு வேற ஒரு பிளானை வந்து கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து நீங்க நேரடியா பேங்கர்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலா தொழில்களை உருவாக்குறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதன் மூலமா வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நம்மளுடைய ஸ்டிமுலஸை வந்து உருவாக்க முடியும், பொருளாதார ஸ்டிமுலஸை உருவாக்க முடியும். அதன் மூலமா இந்த பிரச்சனையை வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்காம ஒபாமா வந்து மீண்டும் ஒரு $700 பில்லியன் வந்து இதே பேங்கர்ஸ்க்கு திரும்ப கொடுக்குறாரு. இப்ப இந்த பேங்கர்ஸ் இந்த காசை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேண்டேட் என்னன்னா, இது என்ன ரேஷனல்ல வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, இவங்களுக்கு மீண்டும் இந்த பணத்தை கொடுப்பாங்க. இந்த பணத்தை வந்து அவங்க தொழில்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அவங்க வந்து தொழில்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமா வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதன் மூலமா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். ஸோ இதுதான் அவங்க சொன்னது. இந்த ரேஷனல்ங்கிறது அதுதான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வாங்கி மோனோபொலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, பெரிய நிறுவனங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு துறையினுடைய நிறுவனம், இப்போ என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க டிஸ்னி. இப்போ டிஸ்னிக்கு வந்து கடன் கொடுக்கறது,
இப்ப டிஸ்னி வேற ஒரு நிறுவனத்தை, இதுக்கு போட்டியாளரா கருதப்படுற வேற ஒரு நிறுவனத்தை, அதனுடைய ஒரிஜினல் மதிப்பு ஒரு 100 கோடி ரூபாய் அப்படின்னா, அவங்க என்ன பண்றது, ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு அந்த நிறுவனத்தை வாங்குறது. ஏன்னா 5000 கோடி ரூபாய் வந்து ஃபெடரல் ரிசர்வ் கடன் கொடுக்குது. எனாமாவே கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்ப அவங்க வந்து இந்த பேக்கேஜ்ல வந்து எனாமாவே கொடுக்குறாங்க. இந்த காசை வாங்கி அவங்க என்ன பண்றாங்க, வேற ஒரு நிறுவனத்தை வந்து ஒட்டுமொத்தமா வாங்குறாங்க. இன்ஃபிளேட்டட் ரேட்ல, ரொம்ப அதிகமான ரேட்டு, 100 மடங்கு 200 மடங்கு அதிகமா வந்து காசை கொடுத்து இந்த நிறுவனத்தை வாங்குறாங்க. இதை வாங்கி இந்த நிறுவனத்து கூட இணைச்சிட்டு கொஞ்ச நாள்ல அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸை வெளியேற்றிட்டு இந்த நிறுவனத்தை இணைச்சி அந்த நிறுவனத்தை அழிச்சிடுறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா இந்த மொனோபொலிஸ்டிக் நேச்சர்ல வந்து இவங்க இயங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த முதலாளிகள். இப்ப இதன் மூலமா அவங்க என்னத்தெல்லாம் உருவாக்குறாங்கன்னா, போட்டிகள் இல்லாத ஒரு செட்டப்பை வந்து உருவாக்குறாங்க. இந்த போட்டிகள் இல்லைன்னா நீங்க வந்து சர்வீசஸ்க்காக போகும்போது அவங்கள நம்பி தான் போக வேண்டிய கட்டாயம் வருது. ஸோ அதனால அதுக்காகவே இந்த பணத்தை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. இதுதான் இந்த கடந்த இந்த 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 பொருளாதார சிக்கல்ங்கிறது இன்றைய வரைக்கும் தீர்க்கப்படாத சிக்கலா இருக்கு. ஏன்னா இவங்க இந்த மாதிரி தான் இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த பணத்தை. அதனால இந்த புது வேலைவாய்ப்புகள் பெருசா உருவாகல. உருவானாலும் டெம்பரரி வேலைவாய்ப்பு, உத்தரவாதம் இல்லாத வேலைவாய்ப்புகள் உருவாகி இருக்கு. இப்ப இன்னும் குறிப்பா சொல்ல போனா அந்த உபர் போன்ற வேலைவாய்ப்புகள் உருவாகி இருக்கு. இப்ப இதுல எல்லாம் வந்து டிரைவருக்கு வேலை வாய்ப்புக்கு போறத வந்து வேலை வாய்ப்பு பெருசா உருவாயிடுச்சு. இப்ப இந்தியால அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கு. இந்தியால வந்து ஃபுட் டெலிவரிக்கு போறத வந்து பெரிய வேலை வாய்ப்பா வந்து கட்டமைக்கிறாங்க. இப்ப அத வந்து வேலை வாய்ப்பு இவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அததான் ஸ்விக்கி, இல்ல இல்ல அததான் வந்து சொமோட்டோ போன்ற இது. கிக் எக்கானமின்னு சொல்றாங்க. அது கிக் எக்கானமின்னு. இப்போ நம்ம இந்த இப்ப எக்ஸாம் இப்ப நம்ம யூஸ் பண்றோம் இப்ப யூடியூப். இந்த யூடியூப்ல இருந்து சம்பாதிக்கிறதே வந்து இப்ப கிக் எக்கானமில தான் சேர்த்துறாங்க. இது வந்து ட்ரெடிஷனல் இதா கிடையாது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா இதுல இருந்து வர்ற வருமானங்கிறது வந்து உங்களுடைய ரூ. 100 அப்படின்றதுல இருந்து ரூ. 10 இல்ல ரூ. 3 வரும். அந்த வருமானத்த மிக முக்கியமான வருமானமா உலகம் பூரா காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மிக ஆபத்தான ஒரு விஷயம்னு எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றாங்க. நீங்க சொல்ற இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு அதுல ஊபர் மாதிரியான இடத்துல டிரைவரா படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு டிரைவர் வேலைக்கு போறதே ஒரு வேலையா சொல்றது தப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா வந்துட்டீங்க. ஸோ இப்ப இந்த மாதிரியான ஒரு ஸ்கிராப் வேலை வாய்ப்புகளை தான் வந்து உருவாக்கி இருக்கு இந்த நிறுவனங்கள். ஸோ அதனால இது எந்த வகையிலையும் வந்து சஸ்டைனபிளான ஆப்ஷன் கிடையாது. இது எந்த வகையிலையும் ஒர்க்கர்ஸோடைய லைஃப் ஸ்டைலை மாற்ற போறது இல்ல. இது எந்த வகையிலையும் வந்து இந்த எக்கனாமியை வந்து ஸ்டிமுலேட் பண்ண போறது இல்ல. அதுதான் நடக்குது. இப்ப இந்த இந்த கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு 14 வருஷம் 15 வருஷம் ஆக போகுது. இன்னும் வந்து அந்த ஸ்டிமுலஸ் வந்து ஒர்க் ஆகல. பெரிய அளவுக்கு எக்கனாமிக் இஷ்யூ வந்து சால்வ் ஆகவே இல்ல. இன்னும் அது டீப்பன் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பபிள்ங்கிறது இன்னும் டீப்பன் ஆயிருக்கு. ஏன்னா அமெரிக்கா கிட்ட எந்த ரிசோர்சஸும் கிடையாது. ரிசோர்சஸ் இல்லாம புதுசா வந்து மணியை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த காசை வச்சுக்கிட்டு இவங்க வாங்குறாங்க. ஸோ அதனால வந்து அதனுடைய வேல்யூ மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஒவ்வொரு ஷேருனுடைய மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் மதிப்பு இருக்கானே தெரியாது. அந்த அளவுக்கு ஷேர் வந்து பபிள் ஆயிருக்கு, இன்ஃப்ளேட் ஆயிருக்கு. இப்ப நீங்க நிறுவனங்களுடைய மதிப்பீடுகள் பண்ணும்போது பார்த்துக்க அவங்களுடைய ஷேர் வேல்யூ வச்சு தான் வந்து மதிப்பீடு நடக்குது. அதுலதான் வந்து பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு அதிபதின்றாங்க. அதெல்லாம் வந்து நீங்க மெட்டீரியலைஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த ஷேர்கள் வந்து விற்கப்பட்டுச்சுன்னா அந்த ஷேரோட மதிப்பே இருக்காது. ஏன்னா ஒரே நேரத்துல இந்த ஷேரை வித்தாங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த 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 எக்கனாமிங்கிறதே ரன் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இதனுடைய மதிப்பு. இது ரன் ஆகிறது நின்னுச்சுன்னா இதுக்கு மதிப்பே கிடையாது. அதுதான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய டாலருக்கும். ஸோ இப்ப அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிரச்சனைகளை வந்து தீவிரப்படுத்தி இருக்காங்க. பப்புல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்ப இன்னைக்கு அமெரிக்காவுடைய கடன் மதிப்பு மட்டும் அவங்களுடைய ஒரு வருஷத்தினுடைய ஜிடிபி வருமானத்தை விட 25% அதிகமா இருக்கு. 125% அவங்களுடைய கடன் இருக்கு. அது கன்சர்வேட்டிவ் மெஷர் தான். ரொம்ப அதிகமான கிளியரா கணக்கு பண்ணா இன்னும் கூட அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு கடனை வந்து அந்த நாடு வந்து அதிகமா வாங்கியிருக்கு. இத வந்து சஸ்டெயின் பண்ணணும்னா, இந்த டாலர் வந்து நிலை பெற்று நின்னா மட்டும்தான் இத சஸ்டெயின் பண்ண முடியும். இது ஒன்ஸ் இந்த டாலர் வந்து விழுந்துருச்சு, இந்த டாலருக்கு மதிப்பு இல்ல, இந்த டாலருடைய மதிப்பு வந்து குறைஞ்சிருச்சுன்னா, இப்ப 125% கடன்கிறது 10,000 20,000% கடனா மாறிடும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு ரூ. 80 ரூ. 84 என்னவோன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவுடைய அ
அதாவது டாலருக்கு எதிரான இந்தியாவோட மதிப்பு 84 என்னன்னு நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு 84 ரூபாய் இருக்கிறது. இப்ப நாளைக்கு ஒருவேளை வந்து யுஎஸ் டாலருங்கிறது பெட்ரோலுக்கு தேவையில்லை, மற்ற வர்த்தகங்களுக்கு தேவையில்லை, எதுக்குமே பெருசா வந்து அமெரிக்க டாலர் வந்து அவசியம் இல்லை. அது இல்லாம மற்ற நாடுகளுடைய கரன்சிலேயே வந்து நீங்க வந்து வியாபாரம் பண்ணலாம், இல்லை எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிலையும் ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சுன்னா அமெரிக்காவுடைய டாலருக்கு மதிப்பே கிடையாது. யார் அதை போய் வாங்க போறா? சும்மா தேவையில்லாம ஒரு டாலரை வாங்கி வச்சுக்கக்கூடிய தேவையே யாருக்கும் வராது. ஸோ அப்படி வாங்காம போனாங்கன்னா மக்கள், இது வந்து எப்படின்னா கான்செப்ட் லெவல்ல தான் வந்து இதுக்கு மதிப்பு இருக்கு. மக்களுடைய நம்பிக்கையின் பேர்ல, நாடுகளுடைய நம்பிக்கையின் பேர்ல தான் வந்து அந்த நாட்டினுடைய டாலருக்கு மதிப்பு இருக்கு. இந்த நம்பிக்கை உடைஞ்சிருச்சுன்னா அந்த டாலருக்கு மதிப்பு கிடையாது. எந்த பணத்துக்கும் அதுதான். இப்போ இந்திய ரூபாய் இருக்குன்னா இந்திய ரூபாய்க்கு சமமான கோல்டுங்கிறது ரிசர்வ்ல இருந்ததுன்னா மட்டும்தான் இந்திய பணத்தினுடைய மதிப்பு இருக்கும். இப்ப நீங்க கோல்டு வந்து 10 லட்சம் டாலருக்கான கோல்டை வச்சிருக்கீங்க. ஆனா உங்களுடைய பணம் வந்து 50 லட்சம் டாலருக்கான பணம் வந்து வந்து மார்க்கெட்ல இருக்குன்னா இதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. எல்லாமே சும்மா பணமா பிரிண்ட் அடிச்சு நீங்க வச்சிருக்கீங்க. இந்த பணத்துக்கு வேல்யூ இருக்கு, இல்ல இந்த பணம் வந்து சர்வதேச அரங்குல அவசியமானதா இருக்குங்கிற வரைக்கும் தான் இந்த 40 லட்சம் டாலருக்கான மதிப்பு. இல்லைன்னா இந்த 40 லட்சம்ங்கிறது இந்த 10 லட்சத்துக்குள்ள மதிப்புக்கு வந்துரும். அப்ப அந்த 10 லட்சத்துக்கு தான் மதிப்பே இருக்கு. அதுதான் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இப்ப இங்க யுஎஸ் ட்ரெஷரிய பொறுத்தளவுல எந்தவித மதிப்புமே கிடையாது. ஏன்னா எந்த இதையும் வந்து அவங்க ரிசர்வே பண்ணல கோல்டு. அப்ப எதுவுமே கிடையாது இதுக்கு மதிப்பு. சர்வதேச அரங்குல டிமாண்டே இல்லைன்னா யுஎஸ் டாலருங்கிறது வேல்யூவே இல்லாத பேப்பர், அவ்வளவுதான். அந்த நிலைக்கு போயிடும். அதுதான் அங்க இருக்கிற சிக்கல். இப்போ ஒருவேளை வந்து அந்த நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னா 800 பில்லியன் டாலர் வந்து அவங்க வருஷத்துக்கு, என்ன சொல்லப்போனா நீங்க நீங்க ப்ராப்பரா கணக்கு பண்ணீங்கன்னா அமெரிக்காவுடைய மிலிட்டரி ஸ்பெண்டிங்கிறது 1.5 ட்ரில்லியன் 1.4 ட்ரில்லியன் வருது கிட்டத்தட்ட. 1.4 ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து அவங்க வந்து மிலிட்டரிக்கு எவ்ரி இயர் ஸ்பெண்ட் பண்றாங்க. 800க்கும் மேற்பட்ட பேசஸ் உலகம் முழுக்க வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து தீனி போடணும். இதெல்லாம் சும்மா அங்க வச்சிருந்தாக்க எவ்வளவு காசு செலவாகும், எவ்வளவு உற்பத்திகள் பண்றாங்க, எவ்வளவு நாடுகளுக்கு ஆயுதங்களை கொடுக்குறாங்க. இப்ப யுக்ரைனுக்கு 100 கோடி ரூபாய்க்கான 100 கோடி டாலருக்கான 100 கோடி 100 பில்லியன் டாலருக்கான பணத்தை வந்து கொடுக்குறாங்க. இன்னும் பல நாடுகளுக்கு பணத்தை அள்ளி வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் எங்கிருந்து வழங்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த உற்பத்தியும் பண்ண தேவையில்லை. அவங்க பினான்சியல் மார்க்கெட்டை வந்து வச்சிருக்கிறாங்க. பினான்சியல் ஹோல்டை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய பணத்துக்கு மதிப்பு இருக்கு. பிரிண்ட் அடிச்சு எவ்வளவு வேணாலும் அவங்க கொடுக்கலாம். சோ அந்த இடத்துலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பணத்தை எல்லாத்தையும் வந்து வாரி வழங்குறாங்க. இப்ப இது ஏன் வாரி வழங்குறாங்க? இப்ப நம்ம இன்னும் பல தோழர்கள் வந்து கேட்டாங்க, இதை எப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி அவங்களுக்கு பணம் வரும்னு. இந்த பின்னணியில தான் உங்களுக்கு பணம் வருது. இப்ப இந்த ஆதிக்கம்ங்கிறது அப்ப அவங்களுக்கு தேவை வந்து 4 பொருள் தான். ஃபேக்டரி ஓடுறதுக்கு மிஷின், இது பிரிண்ட் அடிக்கிற மிஷினு, பேப்பரு, இங்கு. இந்த 3 4 வச்சு இதை மட்டுமே ஒரு இதா மாத்திடுறாங்க, வளமா மாத்திடுறாங்க. ஆமா. சோ இப்ப இதுக்கு எந்த பேக்கிங்கும் கிடையாது. இப்ப இதுதான் உங்களுக்கு இருக்கிற நைட் மேர். என்ன சொல்ல போனா அவங்க பயப்படுறதுடைய அடிப்படை காரணங்கிறது ஏன் இன்னைக்கு உலக போரையே உருவாக்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னா இதுதான் காரணம். ஏன்னா இது எப்படி அவங்க நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாங்கன்னா புள்ளி பண்றதன் மூலமா தான், அச்சுறுத்தல் மூலமா தான் வந்து இதை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ சவுதி அரேபியா இன்றைய நிலையில இதுல இருந்து இப்ப இந்த அக்ரிமெண்ட்டை ரினியூ பண்ணல. இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சவுதி அரேபியா ரினியூ பண்ணலைன்னா இது தொடரும். மற்ற நாடுகளும் வந்து இந்த மாதிரியான டாலருக்கு கொடுக்குற மதிப்பை வந்து குறைப்பாங்க. இப்படி குறைச்சிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமா அமெரிக்கா டாலருக்கு தேவை ஏற்படாது. ஏற்படலைன்னா அமெரிக்கா வாங்கியிருக்கிற கடனை அமெரிக்காவால திருப்பி அடைக்க முடியாது. அமெரிக்கா தொடர்ந்து இந்த மாதிரியான மிலிட்டரி டாமினன்ஸ் வந்து உலகத்துல செலுத்த முடியாது. ஏன்னா அவங்க உற்பத்தி பண்ண முடியாது, அவங்களுடைய பேசஸை மெயின்டைன் பண்ண முடியாது. இப்படி பல காரணங்கள் இருக்கு. இதுல இதனுடைய விளைவுங்கிறது அமெரிக்கா ஒட்டுமொத்தமா சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எந்த வகையிலும் வந்து அமெரிக்காவை வந்து காப்பாற்றவே முடியாத ஒரு நிலைக்கு வந்து அவ்வளவு பப்புல கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதை வந்து சால்வ் பண்ணக்கூடிய
இடத்துல இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவ்வளவு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் எப்ப வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலுக்கு வருதுன்னா, சிரியா போர் ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலுக்கு வருது. நான் சிரியா போரை வந்து நடத்திட்டு அவங்களுடைய அடுத்த கட்ட எண்ணமா இருந்தது, ஈரானை அடிச்சு காலி பண்ணிட்டு இந்த வெஸ்ட் ஏசியன் நிலப்பரப்புல முழுமையா தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்ததுக்கு அப்புறம், இந்த ரிசோர்சஸ தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டோம்னா, சவுதி அரேபியா ஒரு காலத்திலும் தன்னிலிருந்து வெளியேற முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. அது மட்டும் இல்லாம ஈரானை வந்து ரெஜிம் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா, ஈரானும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வந்துருச்சுன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்டான வாட்டர்வேயும் சரி, இந்த ரிசோர்ஸ் பிரதேசமும் சரி, தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கால்குலேஷன். அப்ப அதுதான் வந்து அவங்க 2011ல இருந்து ஆரம்பிச்சு சிரியன் அரசாங்கத்துக்கு எதிரான செயல்பாட்டுல ஈடுபடுறாங்க. சிரியாவை ஏன் டார்கெட் பண்ணாங்கன்னா, சிரியா வந்து இந்த பகுதியில இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. ஹிஸ்புல்லாவுக்கு வந்து ஈரான்ல இருந்து ஆயுதம் வர்றதுக்கு பேஸா இருக்கிறது சிரியா. சிரியா வந்து நெருக்கமான உறவை வந்து ஈரான் கூட மெயின்டைன் பண்ணுது. சிரியா வந்து இந்த பகுதியினுடைய மத்திய பகுதியில இருக்கு. ஸோ இப்ப இது எல்லாத்தையும் காலி பண்ணணும்னா, ஈரானை காலி பண்ணணும், சிரியாவை காலி பண்ணணும், லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லாவை காலி பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டா மட்டும்தான் இஸ்ரேல் வந்து முழுமையான கட்டுப்பாட்டுல இந்த பகுதியை வச்சிருக்கும். அமெரிக்கா முழுமையா இந்த பகுதியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும். இந்த பகுதியை வச்சுக்கிட்டா அடுத்த எனர்ஜி ரிசோர்சஸ்ங்கிறது இந்த பகுதியிலிருந்து போறது முழுமையா தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். டாலர் டாமினன்ஸ் ஒரு காலத்திலயும் நீக்க முடியாது. ஸோ இப்ப இதுதான் வந்து அவங்களுடைய திட்டமா இருந்தது. இதுக்காக தான் சிரியால வந்து அவங்க போர ஆரம்பிச்சாங்க. ஆனா அது அவங்க கையை மீறி போனதுங்கிறது ஈரானும் ஹிஸ்புல்லாவும் இணைந்து சிரியாவை காப்பாத்துறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டு அடுத்து உடனடியா ரஷ்யா உள்ளுக்கு வந்ததுனாலதான் இது மிகப்பெரிய சிக்கலாச்சு. ரஷ்யா உள்ளுக்கு வந்தது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல். இப்ப ரஷ்யா உள்ளுக்கு வந்ததுனால பஷீர் அல் அசாத் வந்து காப்பாற்றப்பட்டுட்டாரு. சிரியா வந்து முழுமையா வீழ்த்தப்படல. இப்ப சிரியா முழுமையா வீழ்த்தப்படாதனால ஈரான் கூட சண்டைக்கு போக முடியல. இப்ப ஈரான் வீழ்த்தப்படல. ஈரான் முழுமையா வீழ்த்தப்படாதனால இந்த பகுதியினுடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸுங்கிறது மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. இவங்க முழுமையான கட்டுப்பாட்டுக்கு வர முடியாத சூழ்நிலையில சிக்கிருச்சு. இப்ப ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்தது. இப்ப இந்த பிரச்சனை வந்து தீவிரமடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்ப இதுல என்ன பண்றாங்கன்னா, இப்பதான் வந்து என்ன பண்றாங்க இவங்க ரஷ்யாவை வந்து முதல்ல அவங்களுடைய இந்த இந்த ரெக்லெஸ் நடவடிக்கை, இன்னும் சொல்லப்போனா இது ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்டுக்கு எதிரான ரெக்லெஸ் நடவடிக்கை, ரஷ்யாவோட நடவடிக்கை சிரியாக்குள்ள வந்தது. அதை உடனடியா வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற இடத்துலதான் அவங்க வந்து ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கு வந்து தயாராகிறாங்க. யுக்ரைன்ல வந்து மிகப்பெரிய முயற்சி எடுத்து பண்ணி அரசாங்கத்தை மாத்தி எனக்கோவிச்ச வெளியேற்றி அங்க வந்து அதோடைய டோர் ஸ்டெப்ல, அதாவது ரஷ்யாவுடைய எல்லை பகுதியில தன்னுடைய இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி ரஷ்யாவை வந்து அடிச்சு காலி பண்ணா மட்டும்தான் நமக்கு தொடர்ந்து வந்து இந்த விரிவாக்கத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிற இடத்துலதான் அவங்க ரஷ்யாவை நோக்கி நகர்றாங்க. இப்ப இந்த சமகாலத்துல சைனா என்ன பண்ணிடுது, சைனா முழுமையான பொருளாதார சக்தியா மாறிடுது. இந்த சைனாவுடைய பொருளாதார சக்திங்கிறது இப்போ அடுத்து சைனாவுக்கு போகணும். சைனாவை வந்து கண்டெயின் பண்ணணும். சைனாவை கண்டெயின் பண்ணணும்னா சைனாவால மிலிட்டரியிலேயே வந்து அமெரிக்காவை எதிர்கொள்ள முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ ரஷ்யாவை வந்து இப்ப இன்னைக்கு மிலிட்டரி ரீதியா வந்து அடிச்சு காலி பண்ணி அதனுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தி அந்த நாட்டை வந்து மீண்டும் உடைச்சு சுக்குநூறு ஆக்கிட்டோம்னா ரஷ்யாவால எந்த நாட்டுக்கும் உதவி பண்ண முடியாது. அந்த நிலையை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சியில தான் வந்து அவங்களுடைய இந்த போர் வந்து ஆரம்பிச்சு போகுது. அது பல மாற்றங்களை சர்வதேச அரசியல்ல ஏற்படுத்திருச்சு. இவங்க எதிர்பாராத பல மாற்றங்களை ஏற்படுத்திருச்சு. அப்போ ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைங்கிறது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடையில 2 விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஒண்ணு ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை காலி பண்றது, அதனுடைய மிலிட்டரி டாமினன்ஸை காலி பண்றது, அது மற்ற பகுதிகளில் தனக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபடுறத வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறையா அதை வந்து மாத்துறது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துல ஜெர்மனி வந்து மிகப்பெரிய பொருளாதார சக்தியா மாறினதுங்கிறத வந்து கண்டெயின் பண்ண வேண்டிய இடம். ஸோ ஏன்னா ஜெர்மனி வந்து முழுமையான இண்டிபெண்டன்ட் தொழில் வளர்ச்சி அடைந்த ஒரு நாடா, தன்னுடைய சுயாதீனமா வந்து செயல்படக்கூடிய ஒரு நாடா போச்சுன்னா
இதுல என்ன மாதிரியான முடிவு எடுக்கும்? ஏன்னா அவங்களுடைய பொருளாதார நலன் சார்ந்து தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. அத காலி பண்ணுங்கிற இடத்துல தான் ஜெர்மனி, ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பிரச்சனையில சிக்க வச்சுட்டாய்ங்க. சிக்க வச்சுட்டு ரஷ்யாவிட்ட இருந்து வந்த சீப் எனர்ஜி ரிசோர்ஸஸ வந்து தடை பண்ணி, அந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன உடைச்சு, அவங்கள வந்து இன்னைக்கு பொருளாதார ரீதியா வந்து வீழ்த்திட்டாய்ங்க. ஸோ, இப்ப அதனால இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் யாருமே வந்து அமெரிக்காவ விட்டுட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கிக்கிட்டாய்ங்க. அதனால அந்த பிரச்சனைய வந்து அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. இப்ப அதே நேரத்துல இப்ப இன்னைக்கு அ ரஷ்யா கூட இந்த தீவிரப்படுத்துறாங்க. இப்ப ரஷ்யா வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த பொருளாதார தடைய வந்து எதிர்கொள்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, புது விதமான நடைமுறைக்கு போறாங்க. இப்ப இந்த இடத்துல தான் உலக நாடுகள் வந்து ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரஷ்யாங்கிறது இன்னைக்கு டிப்ளமேட்டிக்கலி ரொம்ப பவர்ஃபுல்லான உலகத்தினுடைய முக்கியமான நாடுங்கிறது ரஷ்யா தான். இன்னைக்கு டிப்ளமேட்டிக் லெவல்ல உலகத்திலேயே பவர்ஃபுல் கண்ட்ரிங்கிறது ரஷ்யா. அதனால தான் புத்தினால சவுதி அரேபியா வந்து போனாலும் அ சிவப்பு கம்பள வரவேற்பு நடக்குது. அ யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் போனாலும் நடக்குது. ஈரான் போனாலும் நடக்குது. சைனா போனாலும் நடக்குது. நார்த் கொரியா போனாலும் நடக்குது. இந்தியாவுக்கு வந்தாலும் நடக்குது. உலகத்தினுடைய எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த முக்கியத்துவம் வந்து இருக்குதுன்னா, அவருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு இன்னைக்கு. அவரு டிப்ளமேட்டிக்கலி பவர்ஃபுல்லான ஆளா இருக்கிறாரு. ஒரு தலைவரா. அவரு என்ன பண்றாரு, இந்த நேட்டோ ஃபோர்ஸஸ வந்து எதிர்கொள்றாரு. இப்ப அந்த நேட்டோ ஃபோர்ஸஸ எதிர்கொள்றதுல அவரு வெற்றி அடைகிறாரு. இந்த வெற்றி தான் அவருக்கு பின்னாடி அணுதிரையெல்லாம் வைக்குது எல்லாரையும். ஏன்னா, அவரால எதிர்த்து நிக்க முடியுதுங்கிறது இப்பதான் வந்து பார்க்குறாங்க. அமெரிக்க ஹெஜோமனிய வந்து மிலிட்டரிலி எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க உலக நாடுகள். ஸோ, இப்ப அதனால இனிமே வந்து நம்ம பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற இடத்துல அவங்க அவங்களுடைய பெர்சனல் இன்ட்ரெஸ்ட்ட முன் வச்சு முழுமையா வந்து ரஷ்யாவுக்கு துணையா நிக்கிறாய்ங்க. ஸோ, அதனால வந்து அதுக்கான மாற்று ஏற்பாடா, அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிலேட்டரல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. பிரிக்ஸ், எஸ்சிஓ போன்ற அமைப்புகள். ஸோ, இப்ப இதெல்லாம் அவருக்கு பக்கபலமா நிக்குது. அதனால வந்து என்ன பண்றாரு, அந்த மாற்றத்த கொண்டு வரதுக்கான முன் ப அ அணியில வந்து இவரு முதன்மையா போறாரு. இப்ப போற இடத்துல, இப்ப இந்த இப்ப இந்த 2 ஆண்டுகளுக்கு அப்புறம், இந்த யுக்ரைன் போர் ஏற்பட்ட 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஹமாஸினுடைய தாக்குதல் அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிச்ச ஹமாஸினுடைய தாக்குதல், இந்த வெஸ்ட் ஏசியன் ரீஜியனுடைய பொலிடிக்ஸ கம்ப்ளீட்டா மாத்துது. அங்க இருக்கிற மக்களுடைய மனநிலைய கம்ப்ளீட்டா மாத்துது. சவுதி அரேபியாவால தொடர்ந்து வந்து அமெரிக்கா கூட இணைய முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல வந்து உருவாக்குது. இத வந்து முகமது பின் சல்மான் வந்து பிரின்ஸா பதவியேத்து அவர் வந்து முழுமையா தன்னுடைய கட்டுப்பாட்டுல இந்த நாட்ட கொண்டு வந்ததுக்கு அப்புறம், இந்த கசோக்சி கொலை வழக்குல வந்து அமெரிக்கா அவர நெருக்கடி குடுக்கறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்த சல்மான், என்னைக்கா இருந்தாலும் நமக்கு இவங்க வந்து எதிரி தான். இவங்க வந்து நமக்கு நண்பரா இருக்க போறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அவருடைய நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவரு பல ஸ்டெப்புகள எடுக்குறாரு. ஃபாரின் பாலிசி ஸ்டெப். அதுல மிக முக்கியமானதா என்ன ஆகுதுன்னாக்க, இன்னைக்கு இருக்கிற தேவைகளும் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா சைனாங்கிறது குளோபல் பவர் ஹவுஸ். அந்த நாட்டு இதுல தான் வந்து ஃபேக்டரிஸ் இருக்கு. அதுதான் வந்து உலகத்தினுடைய உற்பத்தி மையமா இருக்கு. அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எனர்ஜி ரிசோர்ஸஸ் தேவை இருக்கு. அப்போ இவங்க வந்து இவங்க விக்கணும்னா, சைனா கிட்ட தான் அதிகமா விக்க முடியும். இவங்களுடைய எனர்ஜிய. ஸோ, அதனால சைனா கூட வந்து நெருக்கமான உறவு வந்து போகுது. சல்மானுடைய அ இந்த மாற்றம்ங்கிறது அப்ப புத்தினுடைய இந்த தீவிரமான டிப்ளமேட்டிக் உறவுகள் வந்து ஒரு உலகம் முழுக்க ஏற்படுத்தி, இந்த பிரிக்ஸ் அமைப்பு, எஸ்சிஓ, யூரேஷியன் எக்கனாமிக் யூனியனு இப்படி பல்வேறு வகையான திட்டங்கள். அதனோட சேர்ந்து சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். இந்த சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து ஆரம்பிச்சதுக்கான பிரதான காரணம் என்னன்னாக்க, இந்த 2008, 2007ல அமெரிக்காவுல ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி. இப்ப இந்த பொருளாதார நெருக்கடிய எதிர்கொள்றதுக்காக தான் வந்து சைனா வந்து இந்த திட்டத்த வந்து வச்சுது. இப்ப இது வந்து கிட்டத்தட்ட உலகத்தினுடைய பொருளாதாரத்த காக்குறதுக்கான ஒரு முயற்சியாவும் வந்து சைனா வந்து அந்த திட்டத்த வச்சுது. ஏன்னா, அதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து வளர்ச்சி அடைஞ்சு வர்ற அந்த காலகட்டத்தில, அதாவது குறிப்பா இந்த கிரேட் டிப்ரஷன வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக அமெரிக்கா ஸ்பெண்ட் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட்ல பண்ண அ கன்சம்ப்ஷன் அதாவது அதனுடைய கொள்முதல், சிமெண்ட்
இரும்பு பொருட்கள் இதனெல்லாம் வந்து இம்போர்ட் பண்றத வச்சு தான் வந்து அந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக அதிகம் எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளால வந்து கணிக்க முடியும். ஸோ அந்த பின்னணியில பார்த்தா, சைனா அவங்க 40 வருஷத்துல வாங்குன சிமெண்ட், இரும்பு பொருட்கள், இவங்க வெறும் 2, 3 வருஷத்துல வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து கன்சம்ப்ஷன் வந்து பண்ணாங்க. இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்காக. இப்ப இதுதான் வந்து உலகத்தினுடைய இந்த பொருளாதாரத்தை இப்ப இன்னைக்கு இருக்கிற கேபிட்டலிஸ்ட் கொள்முதல் தான். இப்ப இந்த சைனாவுடைய கொள்முதல்ங்கிறது இன்னைக்கு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் கிட்டத்தட்ட முடிவுக்கு வருது. இனிமே வந்து இந்த தேவைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு இது சஸ்டைனபிளா இல்ல. இப்ப புது ஒரு பொருளாதார ஒழுங்கமைவு வந்து மாத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ இப்ப இது எல்லாத்தையும் வந்து இந்த இந்த சமகாலத்துல வர்றதனுடைய இது கோஇன்சிடென்ட்டா நடக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனைய உருவாக்குது. ஸோ இப்படிதான் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து எமர்ஜ் ஆகி வருது. ஸோ இந்த யுக்ரைன் போருங்கிறது அவங்கள தனிமைப்படுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட்டதனுடைய விளைவு, அவங்க என்ன பண்றாங்க, அதற்கான மாற்று வழிகள தேட ஆரம்பிச்சு, அது வேற ஒரு பரிணாமத்த எடுத்து, மேற்குலக நாடுகளுக்கு எதிரான ஒரு கூட்டமைவ வந்து ஸ்ட்ராங் பண்ணுது. இப்ப அதுதான் வந்து பிரிக்ஸ் அமைப்பா பெரிய அளவுக்கு உருவாகுது. இன்னைக்கு அமெரிக்காவுடைய அதிகாரம்ங்கிறது பெருமளவுக்கு ராணுவ ரீதியா ரஷ்யாவால கன்டெயின் செய்யப்படுது அந்த பகுதியில. அக்டோபர் 7ல ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிரா நடத்தின அந்த தாக்குதல்ங்கிறது இந்த பகுதி முழுக்க இருந்த அந்த அனிமாசிட்டி அமெரிக்காவுக்கு எதிரான கோவத்தை வந்து தீவிரப்படுத்தி இன்னைக்கு அந்த பகுதியே வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலுக்குரியதா மாறிடுச்சு. இப்ப இந்த இடத்துல சவுதி அரேபியாவும் வந்து சிக்கியிருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து அந்த அந்த ப்ராசஸ்ல தான் சவுதி அரேபியா இருந்தது. ஏன்னா தேவைகள் வந்து இங்கதான் அதிகமா இருக்கு. அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது ஆசியாவை மையப்படுத்தின வளர்ச்சியா தான் வந்து வரப்போகுதுங்கிறது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் இன்னைக்கு மேற்குலக நாடுகளோட நம்பி இருக்கிற இந்த பொருளாதாரத்தை மாத்த வேண்டிய கட்டாயத்துல சவுதி அரேபியா ஏற்கனவே திட்டமிட்டு செயல்படுது. அவங்களுடைய இண்டஸ்ட்ரியை வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றாங்க. அவங்களுடைய எக்கனாமிக் மாடலை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றாங்க. ஏன்னா ஆயில் பேஸ்ட் எக்கனாமியா இருந்தது வந்து அதுல இன்னொரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு இருக்கு. ஏன்னா வந்து சவுதி அரேபியா ஏன் தன்னுடைய எக்கனாமிய ஆயில் பேஸ் எக்கனாமில இருந்து மாத்த முயற்சி பண்ணுச்சு, ஏன் மாத்துது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணம், அதாவது ஹூகோ சாவஸ் டயத்துல இருந்து மதூரோ வந்ததுக்கு அப்புறம் வெனிசூலாவுடைய எக்கனாமி கம்ப்ளீட்டா வந்து அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நீங்க வந்து 50 வருஷம் பாத்தீங்கன்னா அதுதான் அந்த எக்கனாமிங்கிறது முழுமையா வந்து ஆயில் ரிசோர்சஸ் நம்பி இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு உலகத்திலேயே அதிகமான ஆயில் ரிசோர்சஸ் வச்சிருக்கிற நாடு வந்து வெனிசுலா. இப்ப வெனிசுலாவுடைய ஒட்டுமொத்த எக்கனாமியும் ஆயில் ரிசோர்சஸ மையப்படுத்தினது. எல்லாத்தையும் வந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆயில் வந்து வித்துட்டு அவங்க வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு எதிரா தடை விதிச்சது அமெரிக்கா. அப்ப அந்த ஆயில் நிறுவனங்களை உலகம் முழுக்க அவங்களுடைய அந்த ஆயில் நிறுவனத்தினுடைய சொத்துக்களை அமெரிக்காவுல பறிமுதல் ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வந்து அவங்களுடைய கோல்ட வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து அவங்களுடைய கோல்டு 100 டன்னோ என்னவோ வந்து சம்திங் அரவுண்ட் $1 பில்லியன் மதிப்புள்ள தங்கமோ என்னமோ அதை வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க, கொடுக்கல, திருடிட்டாங்க. என்ன சொல்ல போனா திருடிட்டாங்க, இவங்களுக்கு திருப்பி கொடுக்கல அரசாங்கத்தினுடைய கோல்ட. அதுதான் வந்து இந்தியாவுடைய கோல்டு வந்து வெளியில எடுத்ததுக்கான அடிப்படையான காரணம். ஏன்னா சிக்கல் வந்து தீவிரமாகுது, அதனால வந்து இவங்க ஹோல்டு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் இந்தியாவுடைய கோல்ட வெளியில எடுத்துட்டாங்க. இப்ப இது வெனிசுலாவுக்கு எதிராக வந்து இவங்க பண்ணாங்க. இந்த ரெக்லஸ் நடவடிக்கைங்கிறது சவுதி அரேபியாவை சிந்திக்க வச்சிருச்சு. அப்ப அவங்க என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்ப இந்த இந்த தடை விதிச்சதுக்கு அப்புறம் இவங்களால வந்து ஆயில வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஆயில வந்து ரிஃபைன் பண்ண முடியல. ஏன்னா இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே அமெரிக்காவுடைய தொழில்நுட்பங்கள். அமெரிக்கா மேற்குலக நாடுகள்ல இருந்து வாங்குற ரிஃபைனரி மெக்கானிசம் அந்த இது மெஷினரிய வச்சுதான் வந்து இவங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, ரிஃபைன் பண்றாங்க வெனிசுலா. இப்போ இந்த தடை போட்டதுக்கு அப்புறம் அவங்க அவங்க இந்த உதிரி பாகங்கள் அதற்கான தொழில்நுட்ப உதவிகள் எதையுமே வந்து பண்றத வந்து நிறுத்திட்டாங்க. நிறுத்தின உடனே இவங்களால தொடர்ந்து வந்து ரிஃபைன் பண்ண முடியல ஆயில ரிஃபைன் பண்ண முடியல, ஏற்றுமதி பண்ண முடியல, உலகத்துல விற்க முடியல, பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிடுச்சு. அவங்களுடைய பொருளாதாரம் கம்ப்ளீட்டா விழுந்து போச்சு. பணவீக்கம் அதிகமாயிடுச்சு.
எதையுமே பெரிய அளவுக்கு வாங்க முடியல. அதனால சோசியல் பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிருச்சு. நாடு முழுக்க வந்து போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இத சரியா பயன்படுத்திக்கிட்ட வலதுசாரி குழுக்கள், அமெரிக்காவுக்கு ஆதரவானவர்கள் வந்து இவர வெளியேத்துறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டாங்க. இப்படி பல்வேறு வகையான குழப்பங்கள் வந்து வெனிசூலாவுல ஏற்பட்டுச்சு. இத பார்த்த சவுதி அரேபியா, இப்படி ஒரு காலத்துல நமக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய எக்கனாமிய பிராடன் பண்றாங்க. பல்துறை சார்ந்த எக்கனாமிய நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஆயில மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு எக்கனாமியா இருந்தோம்னா, இந்த சிக்கல் நமக்கு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க தான் வந்து அவங்களுடைய இத வந்து டைவர்சிஃபை பண்றாங்க அவங்களுடைய எக்கனாமிய. அந்த பின்னணியில தான் அவங்க என்ன பண்றாங்க, ஏற்றுமதிகள், பல துறை சார்ந்த அ அ முன்னெடுப்புகள் இது எல்லாத்தையும் வந்து உள்ளுக்க ஆரம்பிக்கிறாங்க. அத ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு நிதி உதவிகள் தேவைப்படுறத வந்து அவங்க எது மூலமா பூர்த்தி பண்றாங்கன்னா, அரம்கோ ஆயில் நிறுவனத்தினுடைய ஏற்றுமதியின் மூலமா வந்து பூர்த்தி பண்றாங்க. அந்த ஏற்றுமதிய வந்து அவங்க பெருமளவுக்கு யார்ட்ட பண்றாங்கன்னா, சைனா கிட்ட பண்றாங்க. ஏன்னா சைனாவுக்கு இன்னைக்கு அதிகப்படியான தேவை இருக்கு. அதுதான் வந்து உலகத்தினுடைய எக்கனாமிக் என்ஜினா செயல்படுது. ஸோ அங்க தான் வந்து அவங்களுக்கு தேவை அதிகமா இருக்கு. அதனால அங்க ஏற்றுமதி பண்றாங்க. அவங்க கூட உறவுகள் வந்து அதிகப்படுத்துறாங்க. அப்ப அவங்கள்ட்ட போகும்போது, அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, "நாங்க எதுக்கு டாலர்ல குடுக்கணும் பெட்ரோலுக்கு? யுவான வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு பெருமளவுக்கு வந்து இது ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து சவுதி அரேபியா பண்ணுது. ஸோ, அதனால சவுதி அரேபியா இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி, "சரி ஓகே யுவான வந்து நாங்க கொண்டு வரோம். உங்களுக்கான ஆயில வந்து நீங்க யுவான்ல வாங்கிக்கிங்க." அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரீமென்ட்க்கு போகுது. இது வந்து ஆரம்பிக்குது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு நாடுகள் வந்து இப்ப இந்த நெருக்கடிக்குள்ள சிக்கும்போது, இந்த பொருளாதார தடைகள் ரஷ்யாவுக்கு எதிரா விதிக்கப்பட்ட உடனே, எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்றாங்க. இல்ல இது வந்து ஒரு ஒரு மாஃபியா செட்டப்ல தான் இருக்கு. இதிலிருந்து வெளியில வரலன்னா, எந்த நாட்டுக்கும் வந்து பாதுகாப்பு கிடையாது. எந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் பாதுகாப்பு கிடையாது. ஸோ, அதனால இத நம்பி இருக்கிறத இனிமே வந்து மாற்ற வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அப்படிங்கிறது தான் பிரிக்ஸ் அமைப்புல அவங்க முடிவு பண்றாங்க. பிரிக்ஸுக்கான கரன்சிக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடக்குது. அதை எதிர்கொள்றதுக்கு அமெரிக்கா வந்து பல்வேறு வகையான திட்டங்கள வந்து பண்றாங்க. காவர்ட் ஆப்பரேஷன்ஸ் வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒண்ணு வந்து இந்த அவங்க மாற்று திட்டமா அவங்க வச்சது வந்து இந்த அ மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் காரிடார். ஸோ இந்த திட்டத்த வந்து முன் வச்சாங்க. ஏன்னா இதுல வந்து சவுதி அரேபியா வந்து தன்னை விட்டு விலகிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்வைக்கப்பட்டது தான். இந்தியா, சவுதி அரேபியா போன்ற நாடுகளை இணைச்சு, இஸ்ரேல் கூட இணைச்சு, அத வந்து ஒரு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு போறதுக்கு ஒரு ஒரு எக்கனாமிக் காரிடாரா கிரியேட் பண்றது. அதே நேரத்துல நார்த் சவுத் காரிடார்ன்னு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த இந்தியா, ஈரான், ரஷ்யா கூட இணைந்து திட்டமிடப்பட்டிருந்த அசர்பைஜான் வழியா ரஷ்யா போறத திட்டமிடப்பட்டிருந்த அந்த வழிய வந்து அதன் மூலமா வந்து உடைக்கிறது. அதுக்கு இந்தியால மோடி அரசாங்கம் பெருமளவுக்கு உதவி பண்ணுச்சு. அத உடைக்கிறது. அதே நேரத்துல பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல சம்பந்தப்படாத அதுக்கு அ உள்ளுக்கு நுழையாத இந்தியாவ வந்து அ பிரிச்சு கொண்டு வர்றது. இந்த பிரிக்ஸ்ல இருந்து பிரிச்சு கொண்டு வந்து தன்னுடைய அணிக்கு கொண்டு வர்றது. அதன் மூலமா சீனாவுக்கு வந்து அச்சுறுத்தல குடுக்கிறது. பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ வந்து அண்டர்மைன் பண்றதுக்காக பெரிய சிக்கல்கள இந்த பகுதியில உருவாக்குறது. அதுல ஒண்ணு வந்து யுக்ரைன் பிரச்சனை. ஏன்னா யுக்ரைன்ங்கிறது ரொம்ப அவசியமான அந்த லேண்ட் பிரிட்ஜ்ல முக்கியமான இடம். அதுல வந்து கான்ஃப்ளிக்ட்ட உருவாக்கிட்டாங்க. இது ஏற்கனவே வந்து பைப்லைன் போறதுல சிரியால வந்து பைப்லைன் போக வேண்டிய அவசியம் இருந்தது. ஏன்னா மிக முக்கியமான இடம் சிரியா. அதனால சிரியால பிரச்சனைய உருவாக்குனாங்க. இப்படி பல்வேறு இடங்கள்ல அவங்களுக்கு எதிரியா வர்ற எல்லாத்தையும் வந்து சிக்கல வந்து அவங்க கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீண்ட நெடு நாட்களா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதிர்த்து தான் வந்து இவங்க வந்து இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய வந்து வடிவமைச்சு கொண்டு போறாங்க. இப்போ இதுல தான் அக்டோபர் 7ஆம் தேதி இந்த தாக்குதல் நடந்த உடனே, இந்த பகுதியே வந்து ஒட்டுமொத்தமா சேஞ்ச் ஆகுது. இப்ப இந்த சேஞ்சுங்கிறது ஈரான் வந்து இதுல முழுமையா வந்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உதவி பண்ணுது. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னா, ஆ சவுதி அரேபியா இந்த மாற்றங்கள் எல்லாம் மேற்கொள்ள ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், சவுதி அரேபியாவும், ஈரானும் மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவங்களுக்கு இடையிலான அந்த பிணக்குகள தீர்க்கறதுக்கான பேச்சுவார்த்தைகள நடத்துறாங்க. அது வந்து ஈராக்கும்,
ஓமனும் வந்து அந்த பிரச்சனையை வந்து மீடியேட் பண்ணி அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க கூட பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. 2020 இது சம்பந்தமான பேச்சுவார்த்தையில ஈடுபடுறதுக்காக ஜெனரல் குட்ஸ் ஃபோர்ஸினுடைய தலைவர் ஜெனரல் கசம் சுலைமானி பாக்தாத்ல வந்து இறங்கி பாக்தாத் அதாவது ஈராக்கோடைய அதிபரை சந்திக்க போகும்போது தான் வந்து குண்டு வீசி கொண்டாங்க. இது தெரிஞ்சு. ஏன்னா அவரு தான் இதுக்கு முன்னாடி இந்த திட்டங்களை வடிவமைச்சு இந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தது. ஸோ அதனாலதான் அவரை கொலை பண்ணாங்க. இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனாலும் அவங்க வந்து சீக்கிரட்டா வந்து அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி பேச்சுவார்த்தைகளை முடிச்சு ரஷ்யா கிட்ட போய் ரஷ்யா வந்து இதுல தலையிட்டு ரஷ்யா வந்து முழுமையா அந்த பேச்சுவார்த்தையில சம்பந்தப்பட்டு அவங்க பேச்சுவார்த்தையை முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க நேரா அதை வந்து சைனாக்கு அனுப்பி சைனாவை வந்து இதுல தலையிட வச்சு சைனாக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தையில வந்து சைன் பண்ண வச்சாங்க 2 நாட்டுக்குமான உறவை வந்து மீள் உருவாக்கம் பண்றதுக்கு. ஸோ இது வந்து வாஷிங்டனுக்கு தெரியல. இதுதான் வந்து மிகப்பெரிய சிக்கலா போச்சு. இப்ப நடக்கிற பிரச்சனைகளுக்கான அடிப்படை வந்து அங்கிருந்து கூட ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த 2 நாடும் இணைஞ்சிட்டாங்க. இவங்களுக்குள்ள வந்து எதிர்ப்புணர்வு வந்து இல்லாம போச்சு அப்படின்னா இவங்க கம்ப்ளீட்டா இவங்களுடைய டாமினன்ஸ் இந்த பகுதியில இழந்துருவாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய சிக்கல். ஸோ அதை வந்து இழந்துட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தையில வந்து எதிரணி வந்து சக்சஸ் பண்ணிடுச்சு. இவங்களுக்கு இடையிலான உறவு வந்து மீள் உருவாக்கம் பண்ணப்பட்டுருச்சு. இப்ப இந்த இடத்துல தான் அவங்க யமனுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்துறாங்க. யமனுக்கு எதிராக வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருந்ததை வந்து நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு ஒரு அமைதியான வழியை நோக்கி அவங்க நகர ஆரம்பிக்கிறாங்க. அந்த டயத்துல இஸ்ரேல் கூட உறவை ஏற்படுத்தி இந்த மிடில் ஈஸ்ட் இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடோரை உருவாக்குறதுக்காக சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு ஆசையை காட்டி அவங்கள மீண்டும் தங்களுடைய தரப்பு கொண்டு வரதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்த டயத்துல அவங்களுக்கும் இவங்களுக்கும் அதாவது இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நார்மலைசேஷனை உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க இந்த திட்டத்தை மையமா வச்சு. ஸோ இப்போ இந்த திட்டத்தை மையமா வச்சு அந்த நார்மலைசேஷன் ப்ராஜெக்டை பண்ண போற நேரத்துல தான் ஹமாஸ் வந்து தாக்குதல் நடத்தி இது எல்லாத்தையும் கலைச்சிருச்சு, ஆட்டத்தை கலைச்சிருச்சு. இந்த ஆட்டத்தை கலைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் வந்து முழுமையா இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு முழுமையா வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதுல மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் வந்து யாரு பண்ணான்னா இஸ்ரேல் வந்து பண்ணிடுச்சு. இஸ்ரேல் என்ன பண்ணிடுச்சு, சிரியால இருக்கிற தூதரகத்தை தாக்கிடுச்சு. இந்த தூதரக தாக்குதலுக்கு அப்புறம் ஈரான் என்ன பண்ணுதுன்னா நேரடியா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துது. இது வரைக்கும் இல்லாத வரலாற்றுல இடம்பெறாத ஒரு விஷயத்த வந்து ஈரான் வந்து பண்ணுது. இந்த ஈரான் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து இவங்களால எதிர்கொள்ள முடியாதுங்கிறது தெரியுது. இப்போ உலக நாடுகள் பாக்குறாங்க இவங்களால யாரையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சக்தி இல்ல. அமெரிக்காவுக்கு இந்த பகுதியில யாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது இவங்களுக்கு கிளியரா தெரியுது. அதே மாதிரி யமன் அன்சாரல்லா அமைப்பு இந்த கடல் தடையை ஏற்படுத்தினதுல அவங்க முழுமையா வந்து அமெரிக்காவால எதிர்கொள்ள முடியாம தோல்வி அடைகிறாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்தமான கடல் படை வந்து தோல்வி அடையுது. இப்ப இந்த 2 சம்பவமும் இடம்பெற்ற உடனே அமெரிக்கா மீது அச்சம் கொண்டிருந்த இந்த பகுதியினுடைய அவங்களுக்கு சப்ஜுகேட் ஆன நாடுகள் பெரிய கேள்விக்குள்ளாயிட்டாங்க. அமெரிக்காவை இனிமே நம்புறதுல அர்த்தம் இல்லைங்கிற இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பை அவங்கள்ட்ட தான் ஒப்படைச்சிருக்கிறாங்க அமெரிக்காவுக்கிட்ட. அமெரிக்காவில் ஒரு சின்ன அமைப்பு யமன்ல இருக்கிற ஒரு சின்ன அமைப்பை எதிர்கொள்ள முடியலன்னா அவங்களால நம்மளை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த ரேஷனல் திங்கிங்கிறது எதிரணியில உருவாகிட்டு இருக்கிற இந்த கோalition அது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ல உருவாகுது. புள்ளியில உருவாகல. அமெரிக்கா வந்து அச்சுறுத்தி உருவாக்குற மாதிரியான கூட்டணியை அது உருவாக்கல. அது எல்லாரும் இணைந்து ஒரு செட்டப்பை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து உருவாக்குறாங்க. இப்ப இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பாதுகாப்பு வளையம் வந்து கிடைக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான நாடு, ராணுவ ரீதியா முக்கியமான நாடு, அமெரிக்காவை போர்ல தோற்கடிக்கக்கூடிய ஒரு நாடு. இன்னைக்கு யுக்ரைன்ல நடக்கிற போர்ல அமெரிக்காவை தோற்கடிச்சுக்கிட்டு இருக்கு ரஷ்யா. ஈரானை எதிர்கொள்ள முடியல. யமன் அன்சாரல்லா அமைப்பை எதிர்கொள்ள முடியல. அவங்களுடைய கப்பற்படைங்கிறது இன்னைக்கு சிட்டிங் டக்கா இருக்கு. அவங்களுடைய பேசஸ்ங்கிறது சிட்டிங் டக்கா இருக்கு. யார் வேணாலும் எப்ப வேணாலும் தாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு.
இப்ப இவங்களுக்கு இருக்கிற கடைசி வழிங்கிறது அணு ஆயுதத்தை பயன்படுத்துறத தவிர அவங்களுக்கு வேற வழி கிடையாது. அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா உலகமே அழிஞ்சு போகும், அமெரிக்காவும் இருக்காது. ஸோ அதனால இப்படியான ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன்ல தான் வந்து அமெரிக்கா வந்து சிக்கியிருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் இப்படி பாதுகாப்பு இவங்கள நம்பி ஒப்படைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இவங்க ராணுவ ரீதியா வந்து வீழ்த்த முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலம் மலையேறிடுச்சு. இவங்களால எதிர்கொள்ள முடியல. இவங்கள நம்பி இனிமே வந்து நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து கைவிடப்பட்டுருவோம். நம்மள யார் வேணாலும் தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய பொருளாதாரத்த நம்மளால காப்பாத்த முடியாது. அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, எதிரணிய நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இதுல பஹ்ரைன்ங்கிறது 5த் ஃப்ளீட்ட ஸ்டேஷன் பண்ணியிருக்கிற ஒரு நாடு. அந்த நாடு இந்த பாலஸ்தீன் பிரச்சனைக்கான தீர்வுக்கு ரஷ்யா போகுது. மாஸ்கோவுக்கு போய் ரஷ்யா பிரதமர் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துது. ரஷ்ய அதிபர் கூட. அதே மாரி பீஜிங் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அமெரிக்காவுக்கு போகல. ஸோ இப்படியான ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷன்ல வந்து அமெரிக்க ஹிஜோமனிங்கிறது சிக்கியிருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து நீங்க நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள். எல்லாமே பெரிய பெரிய விஷயங்கள். அமெரிக்காவ பொறுத்தளவுல இந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல வந்து அவங்க சிக்குனதே கிடையாது. இப்பதான் முதல் முறையா சிக்கியிருக்கிறாங்க. இதிலிருந்து வெளியிலே வர முடியாத சிக்கல்ல சிக்கியிருக்கிறாங்க. ஸோ இப்ப இந்த செக்யூரிட்டி இவங்களுடைய மிலிட்டரி டாமினன்ஸ் உங்களுடைய பேசஸ் உலகம் முழுக்க இருக்கிற பேசஸ் இதுதான் இவங்களுடைய டாலருடைய பேஸாவே இருந்தது. இந்த டாலர் பேஸ்ங்கிறது இந்த மிலிட்டரி டாமினன்ஸ்ல உருவாக்கப்பட்டது. இந்த மிலிட்டரி டாமினன்ஸ் இன்னைக்கு கேள்விக்கு வந்துருச்சு. அதுவும் அக்டோபர் 7க்கு அப்புறம் அது வெளிப்படையா கேள்விக்கு வந்துருச்சு அப்படிங்கிற இடத்துல தான் இன்னைக்கு உலக நாடுகள் இவங்களை நம்பி போறதுல அர்த்தம் இல்ல அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்றாங்க. அதனாலதான் சவுதி அரேபியா உங்களுடைய இந்த இந்த அக்ரிமெண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல. இன்னைக்கு எதிர்த்து நிக்க முடியும்னு நம்புது சவுதி அரேபியா. நம்மள எதுவும் பண்ண முடியாதுன்னு நம்புது. அமெரிக்காவுக்கு டிஃபை பண்ணா நமக்கு ஆதரவு சக்திகள் உலகம் முழுக்க இருக்காங்கங்கிறத சவுதி அரேபியா நம்புது. அமெரிக்கா ஒரு ஈவில் ஃபோர்ஸா இயங்குதுங்கிறத நம்புது. அவங்களுடைய மக்களும் இதற்கு எதிரா இருக்கிறாங்கங்கிறத நம்புது. அவங்க வந்து ராணுவம் வந்து பெரிய ராணுவம் வந்து செயல்பட முடியாத நிலையில வந்து யமன் அன்சாரல் அமைப்புகிட்டே சிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க. அதே நேரத்துல அவங்க கூட போனா கொடுக்க வேண்டிய விலைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறாங்க. ஏன்னா அந்த ரீஜியன் முழுக்க வந்து ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ் இருக்காங்க. அந்த ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அமெரிக்காவே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமையோட இருக்கிறாங்க. பாதிப்பை ஏற்படுத்துறாங்க. இஸ்ரேல் இன்னைக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை அனுபவிக்குதுங்கிறது தெரியுது. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் ரேஷனலா திங்க் பண்றாங்க. அவங்க வந்து இதுக்கு மேல அமெரிக்காவுக்கு பயன்பட வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்கா ஒரு ரிட்டையர்ட் ரவுடி அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க, இந்த டீல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல. இப்ப இந்த டீல எக்ஸ்டெண்ட் பண்ணாம போனதுனால இனிமே வந்து பெட்ரோ டாலருங்கிறது முடிஞ்சு போற கட்டமாகுது. அந்த பெட்ரோ டாலர் முடிவுக்கு வந்துருச்சுன்னா பெருமளவுக்கு அமெரிக்காவுடைய டாலர் ரிசர்வ்ங்கிறது உலக நாடுகளால கைவிடப்படும். அவங்க வந்து இந்த டாலரை வந்து மதிப்புமிக்க பொருளா சேமிக்கிறதுங்கிறத குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது உடனடியா குறைஞ்சிருமானா இன்னும் பல சிஸ்டம் வந்து ஏன்னா இதுக்கான மாற்று சிஸ்டம் முழுமை அடையவே இல்லை. இன்னும் ஸ்விஃப்ட் சிஸ்டம் வந்து பெருமளவுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ல இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ல அதுதான் இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் உடனடியா குறைஞ்சிராது. ஆனா இது மிகப்பெரிய ப்ளோ அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ப்ளோ. ஏன்னா அந்த பெட்ரோ டாலர் போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 20லேருந்து 30% அதனுடைய பணத்தின் தேவை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது குறையறது மட்டும் இல்ல, மற்ற நாடுகளுடைய பணத்தினுடைய தேவை வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ இப்ப இது 2மே நடக்குது. ஒண்ணு அமெரிக்க டாலரினுடைய தேவை வந்து குறையுது. அதே நேரத்துல யுவான், ரூபல், இந்தியன் ரூபி இப்படியான நாடுகளினுடைய பணம் வந்து தேவை வந்து அதிகமாகுது. இப்ப இது அதிகமாகறதுனால 2ம் வந்து நீங்க ஈக்குவேட் பண்ணும்போது இதனுடைய மதிப்பு வந்து குறைய ஆரம்பிக்குது டாலரோட மதிப்பு. ஸோ இப்ப இது வந்து சர்வதேச அரங்குல எதிரொலிக்க ஆரம்பிக்கும். அடுத்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ல மற்ற பண பணத்தினுடைய புழக்கம் வந்து அதிகமாகுது. அதுக்கான மெக்கானிசம் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவால தொடர்ந்து வந்து ட்ரேடுல வந்து தன்னுடைய டாலர் டாமினன்ஸ வந்து வச்சிருக்க முடியாது. டாலர் டாமினன்ஸ வச்சிருக்க முடியலன்னா, அமெரிக்காவுடைய கடன அடைக்க முடியாது. அமெரிக்கா டிஃபால்ட் ஆகும். அமெரிக்கா ஒரு பேங்க்ரப்ட் கண்ட்ரியா மாறக்கூடிய சூழ்நிலை வரும். அமெரிக்கா பேங்க்ரப்ட் ஆகுற சூழ்நிலையை நோக்கி நகர்ந்ததுன்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டா மாறும். அந்த நாட்டுல ஏற்கனவே ஏகப்பட்ட அரசியல் குழப்பங்கள் இருக்கு.
அங்க மிகப்பெரிய அளவுக்கு சிவில் வார் வெடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த ஏகாதிபத்தியம்ங்கிறது இன்னுல இருந்து அவுட் வரைக்கும் எல்லாமே சிக்கல்ல வந்து இன்னைக்கு சிக்கியிருக்கு. இப்ப இதுதான் வந்து இந்த ஏகாதிபத்தியம் எதிர்கொள்ள முடியாத சிக்கலா இருக்கு. இப்ப இத வந்து எதிர்கொள்றதுக்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகள்ல ஈடுபடுது. ரெக்லெஸ் நடவடிக்கைகள்ல. இப்ப இதெல்லாம் வந்து எப்படி தடுத்து நிறுத்தலாங்கிறதுல அது அடுத்த கட்டமா வந்து உலகத்தின் அழிவே நடந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆதிக்கத்தை வந்து நான் கைவிட மாட்டேங்கிற இடத்துல தான் இந்த ஓவர் த ஹரிசான் ராடரை வந்து ரஷ்யால தாக்குறாங்க. இப்ப இந்த ரஷ்யால தாக்குனாங்கன்னா அணு ஆயுத போர் ஏற்பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்தமா உலகத்தை அழிக்க முடியும். அப்படியான ஒரு ரெக்லெஸ் நடவடிக்கைக்கும் போறாங்க. ஏன்னா உங்களுடைய எதிர்காலம்ங்கிறது மிகப்பெரிய கேள்விக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. இப்ப இது எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிப்ளமேட்டிக், மிலிட்டரி, எக்கனாமிக் இது 3ம் இணைந்து இன்டர்ட்வைனா தான் வந்து அமெரிக்காவோட ஹிஜோமனி வந்து இவ்வளவு காலம் இயங்குனுச்சு. இது எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கு இன்னொன்னு பேஸா இருந்தது. அமெரிக்காவுடைய ஹிஜோமனிங்கிறது ராணுவத்தை மையப்படுத்தினது, பவரை மையப்படுத்தினது. அதிலிருந்து அதனுடைய எக்கனாமி வந்து உருவாகுது. அந்த எக்கனாமியை மையப்படுத்தி தான் டிப்ளமேட்டிக் இருக்கு. டிப்ளமேட்டிக் உறவுகள் இருக்கு. இப்படி இது 3ம் இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தது இவ்வளவு காலம். இப்ப இது இன்னைக்கு ராணுவ ரீதியான தோல்விங்கிறது, ராணுவ ரீதியான இயலாமைங்கிறது எக்கனாமிக் ரீதியான இயலாமையா போகுது. அது வந்து மிகப்பெரிய சிக்கலாகுது. அதனால அதனுடைய டிப்ளமேட்டிக் உறவுகள்ங்கிறது கம்ப்ளீட்டா காலியாகுது. ஸோ இப்படி எல்லாமே ஒண்ணிலிருந்து இன்னும் பின்னி பிணையப்பட்டதுனால, ஏன்னா இவங்க வந்து குட்வில்ல வந்து எந்த நாடு கூடயும் உறவுகளை வச்சுக்கிட்டது இல்ல. இவங்களுடைய மனநிலையே கொலோனியல் மனநிலை தான். அது பிரிட்டிஷ் ஆன்செஸ்ட்ரியில இருந்தே வருது அவங்களுக்கு அந்த மனநிலை. அந்த மனநிலையில இருந்து வந்தது அவங்களுடைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை ரியூன் பண்ணி கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல்ல வந்து தள்ளி இருக்கு. இதை வந்து அவங்களால எதிர்கொள்ளவே முடியாது. இந்த பொருளாதார பிரச்சனையை அவங்களால எதிர்கொள்ள முடியாது. உலகமே மிகப்பெரிய பொருளாதார சிக்கலுக்கு இதனால போகும். ஆனாலும் இந்த மாற்றம்ங்கிறது மிக மிக அவசியமானது. அதுக்கான நடவடிக்கைகள்ல இன்னைக்கு மற்ற நாடுகள் எல்லாம் இணைந்து செயல்படுறாங்க. இவங்களை பார்த்து நோ மோர் அவங்க வந்து பயப்படல. இதுக்கு மேல வந்து பயப்பட தயாரா இல்ல. அதுதான் சவுதி அரேபியாவுடைய இந்த டீல் பிரேக்கிங்ல வந்து நடந்திருக்கு. அவங்க வந்து இந்த டீலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாதனுடைய வெளிப்பாடுங்கிறது இன்னைக்கு இவங்களை நம்பி அவங்களுடைய பாதுகாப்பை எந்த நாடும் ஒப்படைக்க தயாரா இல்ல. இவங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு மற்ற நாடுகள் இன்னைக்கு இல்ல. இது டெக்னாலஜிக்கல் வைஸ் வார்ஃபேர்ல ஏற்பட்ட மாற்றமும் இதுல சம்பந்தப்படுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய சோவரின் பரப்புல நீங்க போய் தாக்குதல் நடத்தி வெற்றி அடைகிறதுங்கிறது மிகப்பெரிய சிக்கலாயிருக்கு. இந்த போர் முறைகள் மாற்றம்ங்கிறது. ஏன்னா இன்னைக்கு ட்ரோன் வார்ஃபேர் நடக்குது. மிசைல் வார்ஃபேர் நடக்குது. அதனால நேவல் ஃபோர்ஸஸ் வந்து படையெடுத்து போய் சண்டை போடுறதுங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலுக்கு வந்துருச்சு. அதனாலதான் 5th ஃபிளீட் வந்து தோல்வி அடையுது எமன் அன்சார் அமைப்பு கிட்ட. இருக்கிற நிலப்பரப்புல இருந்து தாக்குறவங்களை வந்து எதிர்கொள்ள முடியல. அப்ப கடற்படைக்கு வந்து பலம் வந்து இனிமே இல்ல. அதனால உலகத்துல வந்து கடற்படைய வச்சுக்கிட்டு ஆக்கிரமிப்பு பண்றதுங்கிறத பண்ணவே முடியாது. சோ இத என்விஷன் பண்ண பல நாடுகள், ஏன்னா இதுல நீங்க பல நாடுகளை பார்க்க முடியும். குறிப்பா வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வடகொரியா. வடகொரியாங்கிறது கப்பற்படையில எந்த அக்கறையும் செலுத்தினது கிடையாது. அதே போல விமானப்படையில எந்த அக்கறையும் செலுத்தினது கிடையாது நார்த் கொரியா. அவங்க எதை வந்து பிரதானமா வந்து அவங்க டெவலப் பண்ணாங்கன்னா அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து டெவலப் பண்ணாங்க. அதே போல பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து டெவலப் பண்ணாங்க. ஆர்ட்டிலரி செல்ஸ், டேங்க்ஸ் இதுல கவனம் செலுத்தினாங்க. தரைப்படையில முழுமையான கவனம் செலுத்தியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு அமெரிக்கா வந்து இங்கேயே யமன் அன்சாரல் அமைப்பையே எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கி இருக்கும்போது நார்த் கொரியாவை எதிர்கொள்ளணும்னா முடியவே முடியாது. ஏன்னா நார்த் கொரியா அந்த நாட்டிலிருந்து தாக்கறதுக்கான எல்லா வெப்பனையும் வச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவில் அங்கிருந்து அமெரிக்காவை தாக்கக்கூடிய வல்லமை வந்து நார்த் கொரியா கிட்ட இருக்கு. அப்போ நீங்க உங்க கப்பற்படைங்கிறது அங்க போய் நீங்க சண்டை போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க வந்து கிரவுண்ட் இன்வேஷன் தான் பண்ணி ஆகணும். கிரவுண்ட் இன்வேஷன் பண்றதுக்கு தயாரா டனல் நெட்வொர்க்ல இருந்து அவங்களுடைய ராணுவத்தை வந்து தயார் நிலையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நார்த் கொரியா. ஸோ அதனால நார்த் கொரியா கிட்ட இவங்களால போரை வந்து எதிர்கொள்ளவே முடியாது. ஸோ அப்படியான ஒரு என்விஷனோட இந்த இந்த பிரச்சனை எல்லாம் வந்து இதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து எதிர்கொள்ள முடியாதுங்கிற இடத்துல நார்த் கொரியா வந்து ரொம்ப முன்னமே சிந்திச்சு இந்த
இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸை வந்து எடுத்து வச்சிருக்கு. அதுதான் அந்த நாடு இன்னும் வந்து நிலைத்து நிக்கிறதுக்கான அடிப்படையான காரணம். இப்ப இதே மாதிரி இப்ப யமன் அன்சார் அமைப்பு கிட்ட பெரிய கப்பற்படை கிடையாது. ஹெஸ்புல்லா கிட்ட கப்பற்படை கிடையாது. ஈரான்ட்ட இப்பதான் வந்து அவங்க கப்பல்கள் வந்து உருவாக்குறாங்க. ஏன்னா வந்து அமெரிக்காவுடைய டாமினன்ஸ் குறைய ஆரம்பிக்குதுங்கிறப்ப இந்த பகுதியினுடைய கடற்கட்டுப்பாட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு அவங்க வந்து உருவாக்குறாங்க. ஸோ அதனால இதுல பல நாடுகள் அதாவது இந்த நேச்சரு அதாவது இன்வேஷன் பண்ணி இன்னொரு நாட்டுக்கு வந்து கடல் கடந்து போய் தாக்குதல் நடத்தி வெற்றி அடையணுங்கிற அந்த கான்செப்ட் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலுக்கு வந்துருச்சு. ஸோ இதுவும் வந்து இந்த இதுல வந்து பிளே அவுட் ஆகுது. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இருக்கிற அந்த ஜியோலாஜிக்கல் பிரச்சனைங்கிறது அது வந்து பசிபிக் அதாவது அட்லாண்டிக் ஓசியனுடைய அந்த கரையில இருக்கு. அங்கிருந்து அவங்க வந்து மற்ற நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்துறதுங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்துருக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. இது எல்லாமே அதனுடைய ஒட்டுமொத்தமான வேல்யூ, அதனுடைய டிப்ளமேட்டிக் வேல்யூ, அதனுடைய பொருளாதார வேல்யூ, அதனுடைய மிலிட்டரி வேல்யூ எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட வந்து கொஸ்டின் கொண்டு வந்துருச்சு. இது இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்னங்கிறது தெரியல. ஆனா அதை எதிர்கொள்றதுக்கான ரெக்லஸ் நடவடிக்கைகள்ல அமெரிக்கா தொடர்ந்து ஈடுபடுது. அதான் நம்ம பல இடங்கள்ல பாக்குறோம். இனப்படுகொலை பண்ணுது. இன்னும் ஆயுதங்கள் வந்து யுக்ரைனுக்கு கொடுத்து யுக்ரைனில் கடைசி யுக்ரைன் இருக்கிற வரைக்கும் அந்த சண்டையை வந்து நடத்துறதுக்கு தயாரா இருக்கு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நேரடியா அந்த போர்ல வந்து தள்ளுறதுக்கும் தயாரா இருக்கு. நேரடியா ரஷ்யா கூட சண்டைக்கு போறதுக்கும் தயாரா இருக்கு. நேரடியா சைனா கூட சண்டைக்கு போறதுக்கும் தயாரா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து இவ்வளவு அண்டர்லைங் பிரச்சனைகள் இருக்கு. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு கேன்சர் மாதிரி வளர்ந்து நிக்குது. இதை எதிர்கொள்றதுக்கு எத்த தின்னா பித்தம் தனிங்கிற கணக்கா அமெரிக்கா இன்னைக்கு எல்லா வகையிலையும் வந்து முயற்சி பண்ணுது. ஆனா எதுவுமே அதுக்கு ஃபேவரா இல்ல. இன்னைக்கு கள சூழல் அதுக்கு ஃபேவரா இல்ல. யாரும் அதை மதிக்கல. இன்னைக்கு மிகப்பெரிய டிக்ளைனிங் சுச்சுவேஷன்ல இருக்காங்க. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு அவங்களால தாக்கு பிடிக்க முடியும்? அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? அதனால ஏற்பட போற விளைவுகள் என்ன? இதெல்லாம் தான் நம்மளுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. ஏன்னா உலக மக்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது அமெரிக்கா வந்து எதிர்கொள்றதுக்காக பண்ற இந்த ரெக்லஸ் நடவடிக்கையினால உலகத்தையே அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மோசமான காலகட்டத்தை நோக்கி அஹ், உலகம் நகர்ந்திருக்கு. அமெரிக்கா தனக்கு கிடைச்ச அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணதனுடைய விளைவு இன்னைக்கு உலகத்தை இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கு. இதுல ஒரு மிக நீண்ட உரை. நானு இது சும்மா சாதாரணமா பெட்ரோ டாலர் அப்படின்றப்ப நம்ம நார்மலா பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல முடிஞ்சிடும் நினைச்சேன். பட் வந்து ரொம்ப டீடைலா தொடக்கத்துல இருந்து ஏன் இது தொடங்குச்சு, எங்க இருந்து தொடங்குச்சு அப்படின்னு டீடைலா சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா தோழர்கள் கேட்டுக்கிட்டு இருந்த தோழர்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க தோழர்கள் கேளுங்க. ஆக்சுவலா இதை முழுசா ஒரு தடவை கேட்டு முடிச்சு இன்னொரு தடவை கூட கேளுங்க. 2 தடவை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கிட்டத்தட்ட டோட்டலா கடந்த 100 வருஷத்துக்கு நடந்த அரசியல், அமெரிக்கா எப்படியெல்லாம் உலக நாடுகளை வந்து இது பண்ணுச்சு, கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்ற அரசியலை இதை எளிதா இந்த ஒரே உரையில நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி ஸ்மித் தோழர். தோழர்களுக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கு நன்றி. ஓகே தோழர்களே, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நம்ம இதுல டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க் தரேன், மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.